அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வழக்கம் போல இன்றைய நுழைபுலம் அமர்வு இப்போது துவங்க இருக்கிறது. இன்றைக்கு குறுநில தலைவர்கள் என்ற தலைப்பிலே திரு வே பார்த்திபன் அவர்கள் எழுதிய ஒரு நூலை பற்றிய அறிமுகத்தை தோழியர் சரண்யா சச்சிதானந்தம் அவர்கள் இப்போது நமக்கு தருவார். திரு சரண்யாவை பற்றி நாம் அறிவோம். தொல்லியல், கல்வெட்டியல் போன்ற துறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டு செயல்படுபவர். அது போன்ற செய்திகளை தான் மட்டும் இல்லாது தனது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த விருப்பமுடையவர். அவர் நமது நுழைவுல அமர்வுகளில் பல அமர்வுகளில் பார்வையாளராக வந்திருக்கிறார். முதல் முறையாக நமது நுழைவுலம் அமர்வுக்கு அவர் உரையாளராக வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை நமக்கு நெறிப்படுத்தி செல்லப் போகிற சீனிவாசன் படவட்டன் அவர்களையும் உங்கள் சார்பிலே வரவேற்று நான் இந்த அரங்கை திரு சீனிவாசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாங்க சீனிவாசன். நுழைபுலம் இனிய வழி நூல் அறிமுகம் மற்றும் இலக்கிய கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது நமது நுழைபுலத்தின் அமர்வு 2 நிகழ்வு 38. இன்று நாம் அறிமுகம் செய்து கலந்துரையாட இருக்கும் நூல் எழுத்தாளர் வே பார்த்திபன் அவர்கள் எழுதி கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட குறுநில தலைவர்கள் எனும் நூல். இன்று நம்மோடு இணையவிருக்கும் எழுத்தாளர் பார்த்திபன் அவர்களையும் அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய தோழமை சரண்யா சச்சிதானந்தம் அவர்களையும் மற்றும் இங்கே இணைந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களையும் நுழைவுலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தமிழகத்தை ஆண்ட சிற்றரசர்களின் சிலிர்ப்பூட்டும் வரலாற்றை பற்றிய ஒரு நூலை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இலக்கிய பதிவுகளையே மட்டும் வைத்தும் மற்ற நூல்களை தழுவியும் ஒரு வரலாற்றை பேசாமல் உரிய சான்றுகளோடு நமது தமிழகத்தை ஆட்சி செய்த சிறு மன்னர்களின் வரலாற்றை நமக்கு கொடுக்கும் ஒரு ஆவணம் என்றுதான் இந்த நூலை நாம் சொல்ல வேண்டும். தமிழனின் வீர வரலாற்றையும் மறக்கப்பட்ட பெருமைகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாக இந்த நூல் பேசுகிறது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வு மட்டுமே அல்ல, கடந்த கால நிகழ்ச்சிகளை நமக்கு நினைவூட்டக்கூடிய என்பது வரலாறு மட்டுமே அல்ல, அது நம்முடைய அடையாளத்தை நமக்கு மீட்டு தருவது என்றும் கூறலாம். தமிழகத்தின் மண்ணில் வாழ்ந்து போராடி மக்களோடு மக்களாக கலந்த குறுநில தலைவர்கள், அதாவது சிற்றரசர்களை பற்றிய ஒரு சான்றுதான் இந்த நூல் என்று கூற வேண்டும். இந்த புத்தகத்தில் நடுக்கல் பற்றியும் கல்வெட்டுகளை சார்ந்தும் செப்பேடுகளை பற்றியும் இவற்றையெல்லாம் சான்றுகளாக கொண்டு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தமிழகத்தை ஆண்ட சிறு அரசர்களின் வாழ்க்கை, போராட்டம், அவர்களுடைய மரபு போன்றவற்றை ஆசிரியர் பேசியிருக்கிறார். சரி, ஒரு கல் பேசுமா அப்படி என்றால் நடுக்கல் பேசும். நடுக்கல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கல் அல்ல. பழங்கால தமிழர்கள் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக, அவருடைய வீரத்தை போற்றும் விதமாக நடப்பட்டவைதான் நடுக்கற்கள் என்று கூற வேண்டும். இந்த நடுக்கல்லுக்கு பின்னால என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வீரனுடைய தியாகம், ஒரு வீரனுடைய கதை, போரில் இறந்தவர்கள். அதாவது அந்த காலத்துல வெற்றி போர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது ஆணிரைகளை கவர்ந்து செல்வதும் அந்த ஆணிரைகளை மீட்டு வருவதற்காக வீரர்கள் படையெடுத்து சென்று அந்த மாட்டை மீட்டு வருவதும் ஆணிரைகளை மீட்டு வருவதும் இப்படிப்பட்ட போர்கள் எல்லாம் அப்போது நடந்திருக்கிறது. இப்ப இந்த போரில் உயிர் தியாகம் செய்தவர்களை பற்றியும், ஊரை பாதுகாத்தவர்கள், மக்களுக்காக நல்லது செய்து மக்களை ஆட்சி செய்த சிறு சிறு அரசர்களை பற்றியும் அவருடைய உயிர் தியாகத்தை பற்றியும் பேசுவதுதான் இந்த நடுக்கற்கள். நடுக்கற்களிலிருந்து பல குறுநில தலைவர்களை நமது நூலாசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கல்வெட்டுகள், இந்த காலத்துல தகவல்களை நம்ம மொபைல் அல்லது கிளவுட் என்று சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அப்படி சேகரித்து வைக்கக்கூடிய நிலையில் அந்த காலத்தில் தகவல்களை கல்வெட்டில் தான் சேகரித்து வைத்தார்கள். அந்த கல்வெட்டு மன்னனுடைய உத்தரவு, தானங்கள், கோயில் விவரங்கள், போர்கள், வெற்றி பெற்றவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், அந்த போரில் சம்பந்தப்பட்ட மனிதர்கள், இப்படி அனைவரை பற்றியும் பேசக்கூடியதுதான் கல்வெட்டு. இப்படி நடுக்கல்லை தழுவியும் கல்வெட்டுகளை ஆராய்ந்தும், அது மட்டும் அல்லாமல் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஆவணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் செப்பேடு, செம்பு தகடுகள்.
அந்த செம்பு தகடுகளில் குறிப்பிடப்பட்ட சில தகவல்களையும், அதாவது செப்பேடுகள் அந்த காலத்தில் அரசர்களுடைய உத்தரவை பிறப்பிப்பதற்காகவும் பிறருக்கு கொடுக்கப்பட்ட தானங்களை பற்றியும், நில அளவு, ஊர் எல்லைகள், இப்படி யார் ஆண்டார்கள் என்பது போன்ற தகவல்களும் அந்த செப்பேடுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி செப்பேடுகளையும் கல்வெட்டையும் நடுகற்களையும் சான்றாக வைத்து அதில் உள்ள தகவல்களை சேகரித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த குறுநில தலைவர்கள் என்கின்ற ஒரு புத்தகம். தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே பொதுவா நம்ம சொல்ல வேண்டியது, நினைவுக்கு வருவது யார் அப்படின்னா மூவேந்தர்கள் தான். சேர சோழ பாண்டியர்கள் சொல்லுவோம், பல்லவர்கள் சொல்லுவோம். ஆனா இவர்களுக்கு கீழே ஆட்சி செய்த சிற்றரசர்கள், ஏராளமான சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சங்ககாலம் தொடங்கி தமிழகத்தில் ஆட்சி புரிந்து பல்வேறு நிர்வாக திறமைகளோடு விளங்கியவர்கள், பல்வேறு போர்களை நிகழ்த்தியவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள், ஊர் மக்களுக்காக நிறைய தானங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க. நிறைய இனக்குழு தலைவர்கள் பாசனத்துக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தமிழகத்தினுடைய, அதாவது தமிழக மக்களின், அன்றைய மக்களுடைய வளர்ச்சிக்கு மூவேந்தர்கள் ஆட்சி செய்தாலும் இப்படி சிறு மன்னர்கள், குறுநில தலைவர்கள், இனக்குழு தலைவர்கள் என்றும் கூறலாம். இவர்கள் அந்த மக்களுக்காக நிறைய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவற்றை சான்றுகளோடு, அவர்களுடைய அதிகார படிநிலை, ஒரு சிலர் பேரரசர்களுக்கு கட்டுப்பட்டும் தன்னுடைய மக்களை காத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தன்னாட்சியாகவும் மக்களை காத்து அவருடைய ஆட்சியும் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மன்னர்களை பற்றி, குறுநில தலைவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்று நாம் பேச போகிறோம். இந்த புத்தகத்தில் பல்வேறு இனக்குழுக்களை, அதாவது தலைவர்களை பற்றி நமது ஆசிரியர் பேசியிருக்கிறார். உதாரணத்திற்கு மழவர்களை பற்றியும், சுருதிமான்கள் பற்றியும், பழுவேட்டையர்கள் பற்றியும், இப்படி 21 இனக்குழு தலைவர்களை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகத்தை, அதனுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, நமது மூதாதையர்களை ஆண்ட மன்னர்களை, இன தலைவர்களை பற்றி பேசுவதற்காக, நாம் அறியாத பல தகவல்களை நமக்கு கொடுப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்துள்ளார்கள் சரண்யா சச்சிதானந்தம் அவர்கள். நூலை பற்றி விரிவாக பேசுவதற்காக தோழி சரண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஸ்ரீனிவாசன் அவர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு காலை பொழுதில் திரு வே. பார்த்திபன் அவர்கள் எழுதிய இந்த குறுநில தலைவர்கள் எனும் நூலை பற்றி என்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு அளித்த நாற்கரம் பதிப்பகத்தாருக்கும் நுழைபுலம் நிர்வாகத்தினருக்கும் மிக்க நன்றி. நண்பர் ஸ்ரீனிவாசன் சொன்னது போல குறுநில தலைவர்கள் என்பவர்கள் குறுநில அரசர்களாகவும் இனக்குழுக்களின் தலைவர்களாகவும் மக்களை காத்து தங்களது எல்லைக்குட்பட்ட, ஆளுகைக்குட்பட்ட நிலங்களை காத்து, பகைவர்களிடமிருந்தும் உள்நாட்டு பூசல்களிலிருந்தும் காத்து தன்னுடைய மக்களை நன்வழியில் வழி நடத்துவதற்காக பல தியாகங்கள் செய்தும், பல போர்கள் புரிந்தும், பல நற்செயல்கள் செய்தும் வரலாற்றில் இடம்பெற்ற மன்னர்கள் அவர். வணக்கம் பார்த்திபன். நம்முடைய நூலாசிரியர் பார்த்திபன் இணைஞ்சிருக்கிறாரு, அவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் பார்த்திபன் அவர்கள். ஓகே. சோ குறுநில தலைவர்கள், பேரரசர்கள் பத்தியும் இந்திய அளவிலும் சரி, தென்னக தமிழக அளவிலும் சரி, பல சான்றுகள், பல கோயில்கள் நமக்கு கிடைச்சது. இப்ப உதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா அரசர் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு எல்லாரும் ஒரு ராஜராஜ சோழன்னு சொல்லுவோம், மாரவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்லுவோம், இந்திய அளவுல அசோகரை சொல்லுவோம். அவர்களை பற்றிய தகவல்கள் பறந்து விரிந்த அளவு பல செப்பேடுகளிலும், பல கல்வெட்டுகளிலும், பல கோயில்களிலும் நமக்கு கிடைக்குது. அது போக தற்கால தமிழ் இலக்கியங்களான வரலாற்று புதினங்கள் நிறைய நமக்கு கிடைக்குது. இப்போ எல்லாருக்குமே சோழர் கால வரலாறு எப்படி தெரியும் அப்படிங்கறது சோழ வரலாறு நூலை தவிர அதை விட பொன்னியின் செல்வன் நாவல் மூலமா தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இது தவிர்த்து பேரரசர்கள் பத்தி எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிருது. அது இல்லாம அவர்கள் அல்லாது அவர்களுக்கு ஆளுகைக்குட்பட்டோ அல்லது தனித்து இயங்கியோ பல அரசர்கள் இருந்திருக்கிறாங்க, பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. பேரரசுகள் உருவாவதற்கு முன்னமே, சங்க காலத்தில் இருந்தும் அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தும் நம் சங்க இலக்கியங்கள் குறித்தபடி பல அரசர்கள், பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
இவர்களுடைய வரலாறு என்பது, இவர்களுடைய தடம் என்பது பேரரசுகள் உருவாவதற்கு முன்பே, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, பல்லவ பேரரசு, இத்தகைய பேரரசுகள் உருவாவதற்கு முன்பே அவர்களுடைய தடமும் அவர்களுடைய இலக்கிய பங்களிப்பும் அவர்களுடைய கொடை பண்பும் பல சங்க இலக்கியங்கள், பல பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம ஒவ்வொன்னா பார்க்க. சங்க காலம் முதல் சில நூற்றாண்டுகள் முன்பு வரை தமிழகத்தில் வழக்கில் இருந்த குறுநில தலைவர்கள் குறித்த சான்றுகள் நம்முடைய அறிமுக தொகுப்பாளர் சீனிவாசன் சொல்லப்படி நடுகர்கள் மூலமாகவும், கல்வெட்டுகள் மூலமாகவும், செப்பேடுகள் மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. இதுல நடுகர்களின் பங்கு அளப்பரியது. நடுகல் அப்படிங்கிறது ஒரு வீரர் அல்லது தலைவர் அல்லது ஒரு சாமானியர் எந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்த பிற்பாடு, அது வெற்றி போரோ, கரந்தை போரோ, அல்லது பகைவர்களுடனான போரோ, எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தியாகமோ அல்லது வீர செயல் புரிந்தவர்களுக்காக ஒரு கல்லை எழுப்பி அந்த கல்லில் அவர்களுடைய உருவத்தை பொறித்தோ அல்லது பொறிக்காமலோ, எழுத்தை பொறித்தோ, அவர்களுடைய பெயரை பொறித்தோ பொறிக்காமலோ பல நடுகர்கள் தமிழ்நாடு முழுக்க, தென்னகம் முழுக்க கிடைக்குது. தமிழகத்திலையும் கர்நாடகத்திலையும் அதிக அளவு இந்த நடுகர்கள் கிடைச்சிருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான பங்களிப்பு நடுகர்கள்ல அப்படின்னா இப்ப கல்வெட்டுகள்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்வெட்டுகள்லாம் நம்ம எப்படி போய் பார்க்கறோம்? ஒரு கோயில்ல போய் பார்க்கிறோம். பல கோயில்களுக்கு புறம் கோயில்களில் சுவற்றில் கல்வெட்டுகள் பதிச்சிருக்காங்க. அதுல அதை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க ஆவணங்கள்ல. அதை நம்ம இப்போதைக்கு புத்தகமா வாங்கியும் தமிழக தொல்லியல் துறையில இருந்து வாங்கியும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். புத்தகங்கள்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது ஒண்ணு. நடுகர்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கால ஆவணங்கள்ங்கிறது பெருசா இல்ல. சோ அவங்க முழுக்க முழுக்க கோயில் சார்ந்து நிறுவப்பட்ட, நிறுவன அமைப்பாக செயல்பட்ட, கிராம சபை போல செயல்பட்ட கோயில் சபைகளினால் கொடுக்கப்பட்ட தான தர்மங்களை பொறிக்கப்பட்ட, மன்னர்களால் பொறிக்கப்பட்ட, மக்களால் கொடுக்கப்பட்ட கொடைகளை பதிக்கப்பட்ட கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எடுத்து பதிந்து நமக்கு ஒரு ஆவணமா கொடுத்திருக்காங்க. வேற நடுகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முறையான ஆவணமோ அல்லது முறையான ஆவணப்படுத்துதலோ பாதுகாத்தலோ ரொம்ப கம்மி. இப்போதை நம்ம பாக்குற பல அருங்காட்சியகங்கள்ல பாக்குறோம். இப்ப சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம், அரசு அருங்காட்சியகம், நிறைய அருங்காட்சியகங்கள் நடுகர்கள் பாக்குறோம். இது போக மக்கள் அவரவர்களுடைய ஊரில், கிராமப்புறங்களில், பொதுவாக வயல்வெளிகளில், கோயில்களுக்கு அருகில், குளக்கரைகளுக்கு அருகில் அதிக அளவுல நமக்கு நடுகர்கள் கிடைச்சிருக்கு. காட்டுக்குள்ள, ஒரு ஒரு முள் புதர்களுக்குள்ள கேட்பாரற்று கிடந்த பல நடுகர்கள் வரலாற்று ஆர்வலர்களாலும் தொல்லியல் துறையினாலும் கைப்பற்றப்பட்டு படியெடுக்கப்பட்டு பிறகு அவை ஆவணப்படுத்தப்பட்டன. சோ இந்த நடுகர்களை ப்ரொக்யூர் பண்றோம்னு சொல்றோம்ல, அதை தேடி கண்டுபிடிக்கிறதும், அத எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, அது எந்த மன்னரை பற்றி, எந்த மனிதனை பற்றி இது சொல்லுகிறது, அந்த கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப கடினமான செயல். சோ அந்த செயல்ல நம்முடைய நூலாசிரியர் வே பார்த்திபன் அவருடைய டீமும் தொல்லியல் துறையோட சேர்ந்து நிறைய கண்டுபிடிச்சு நிறைய ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இந்த நூலை பொறுத்த மட்டிலும் முதலாவது குறுநில தலைவராக கள்வர் கோமான் புள்ளி என்ற புள்ளி அரசரை பற்றி நாம் பார்க்க போறோம். கள்வர் பெயருக்கேற்றவாறு இவர் கள்வர் கோமான் இருந்த ஒரு புள்ளி என்ற அரசரை பற்றி பார்க்க போறோம். ஏன் நம்ம கள்வர் கோமான்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம தற்காலத்துலதான் களவு தொழில் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் அது ஒரு செய்யத்தகாத ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது. வேற நம்ம சங்க இலக்கியத்துல இருந்து பார்க்கும் போது கள்வர் தொழில், கள்வர் அப்படிங்கிற ஒரு தொழில் என்னன்னா வெற்றி, கரந்தை ஆகிய போர்களை குறிக்கிறது. நண்பர் படவேட்டான் சொன்னது போல ஆநிரைகளை கவருதலும் அதை மீட்டு கொண்டு வருதலும் மிக முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தயம் அப்படிங்கிறது நம்ம சங்க இலக்கியம். சோ வெற்றி திணை என்பது வெற்றி பூவை சூடி ஆநிரைகளை கவர்ந்து கொண்டு, அக்காலத்துல இப்போ நம்ம பணம், பொருள், நகை இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி சங்க காலத்துல மக்களுடைய அல்லது அரசர்களுடைய அல்லது ஒரு குடியினுடைய, ஒரு ஊருடைய சொத்தாக ஆநிரைகள் பார்க்கப்பட்டது, ஆடு மாடுகள். சோ அது ஒருவருடைய சொத்தை கவர்ந்து கொண்டு வருவது என்பது அவர்களுடைய முதல் ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு தொழிலாகவும் மிக ஒரு வீரம் மிகுந்த ஒரு செயலாகவும் பார்க்கப்பட்டது. நமக்கு கிடைக்கக்கூடிய பல நடுகர்கள் ஆணிரைகளை மீட்பதற்கும் அதை கவர்ந்து கொண்டு வருவதற்கும் அந்த செயல்களுக்கு அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட போர்களை குறித்தும் அத்தகைய சண்டைகளின் போது இறந்தவர்களை குறித்தும் எழுப்பப்பட்ட நடுகர்கள். நம்ம முதல்ல பார்க்க போறது கழல்புனை திருந்தடி கள்வர் கோமான் மழபுலம் வணக்கிய மாவன் புள்ளி விழவுடை விழுச்சீர் வேங்கடம் பெறினும்.
திருவேங்கடமலை, இப்ப நம்ம பாக்குற திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம். சோ வேங்கடமலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதிக அளவு ஆதிக்கம் செலுத்திய புள்ளி என்ற ஒரு மன்னர், ஒரு குறுநில தலைவர், ஒரு இனக்குழு தலைவர். சோ இவரை பத்தி பல சங்க இலக்கியங்கள் பாடுது. முக்கியமா மாமூலனார் நிறைய பாடியிருக்காரு. புல்லணர் காளை என்று அழைக்கப்பட்ட புள்ளியை உலோச்சனார், புறநானூற்றில் உலோச்சனார், கல்லாடனார், அகநானூற்றில் மாமூலனார், நற்றிணையில் மாமூலனார். சோ கிட்டத்தட்ட ஒரு 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 15 பாடல்கள் கள்வர் கோமான் புள்ளியை பற்றி இருக்கிறது. அது போக பெரும்பானாற்று படையில் கடையலூர் ருத்ரங்கண்ணனார் புள்ளியை பற்றி குறிப்பிடுகிறார். சோ அந்த காலத்துல கள்வர் கோமான் புள்ளி என்பவர் மிக முக்கிய ஒரு தலைவராக, மிக முக்கிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கிறார். அவரும் அவருடைய குழுவும் சேர்ந்து ஆணிரை கவர்தலையும் மீட்டலையும் தொழிலாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதிக அளவு ஒரு இன்ஃபுளுன்சிங் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆணிரைகள்ல மாட்டினங்கள்ல கடைக்கண் புள்ளி அப்படிங்கிற ஒரு மாடு வகை இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப காங்கேயம் காளை அல்லது ஜெர்சி பசு. சோ ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு வகை மாட்டினங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல கடைக்கண் புள்ளி அப்படின்னு ஒரு வகை மாடு உண்டு, கொஞ்சம் முரட்டத்தனமான மாடு. சோ அதை கவர்வதும் அதை வளர்ப்பதும் மிக மிக ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட கடைக்கண் புள்ளி என்ற மாட்டினங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆணிரை கவர்வதற்கு போகும்போது அந்த மாடை அந்த ஆட்டுக்கூட்டங்களுக்கு நடுவுல விட்டுருவாங்க. சோ அதை கவர்ந்து வருவதும் அதை வைத்து மத்த மாடுகளை கவர்வதும் அன்றைய காலகட்டங்களில் அவருக்கு ஈஸியா இருந்திருக்கு. இதனால இப்படிப்பட்ட கடினமான மாடுகளை வைத்து ஆணிரை கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வருவதனால் மிகச்சிறந்த வீரனாக புள்ளி பார்க்கப்படுகிறார். இதனாலே கூட அவருக்கு புள்ளி அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நூலாசிரியர் சொல்கிறார். சோ இதுல சங்க காலத்துல இருந்து அகநானூறு, புறநானூறு பல பாடல்கள்ல அவரோட பற்றிய குறிப்புகள் இருந்த போதும் பிற்காலத்தில் தகடூர், சங்க காலத்துல தகடூர், அதியமானுடைய ஆட்சி பரப்பான தகடூர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தருமபுரி மாவட்டத்தில் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 நடுகர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு கோரையாறு நடுகள். சங்க இலக்கிய காலம் தோராயமா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்துன்னு சொல்றாங்க. பட் அதற்கும் பின்னோக்கி கூட நம்ம போறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தற்கால ஆய்வுகள் மூலமா பாக்குறோம். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கழித்து அவருடைய அந்த புள்ளி இனத்தை பற்றிய ஒரு நடுகள் நமக்கு கிடைக்குது. இது என்ன, இந்த நடுகர்கள் எதை சொல்கிறது என்றால், சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஒரு இனக்குழு அல்லது ஒரு குழு அல்லது ஒரு இனத்தலைவன் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்ததாகவும், அல்லது ஆட்சி ஆளுகைக்கு உட்படாமல் இருந்ததாகவும், அல்லது அவர்களுடைய குழு அவர்களுடைய தனித்த அடையாளத்தோடு, இப்ப மழவர் அப்படின்னா மழவருங்கிற பெயரோட நான் இருக்கணும், இப்ப வானகோவரையர்னா வானகோவரையர் பெயரோட என்னுடைய குடிமக்கள் என்னை அழைக்கணும். வழக்கொழிந்து போகாமல் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய நடுகர்கள் கிடைச்சிருக்கு, புள்ளி இனத்தினுடைய நடுகள். இதுல முதல்ல கிடைக்கக்கூடியதே நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இடது பக்கம் புள்ளியார் கொற்றாடை, பொன்முது புள்ளிகள் அப்படின்னு இருவருடைய நடுகர்கள். கோரையாறு நடுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, கோரை கோட்டு பொருணங்க நிறை சிடும் பொன்முதுட் புள்ளிகள் முதுட்காட்டி பூசல் உட்பட்ட நடுகள். பூசல் உட்பட்ட கல் அப்படின்னு இருக்கு திரையில. பூசல் அப்படின்னா நமக்கு தெரிந்தபடி ஆகோல் பூசல்னு சொல்லுவோம், ஆணிரைகளை கவர்வது. இது பொதுவான தொழிலாகவும் பல காலங்கள்ல பலரால் பாடப்பட்டு பலரால் பதிவு செய்யப்பட்டு சங்க இலக்கியத்தை படிக்கும் போது திரும்ப 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 இந்த ஆணிரை கவர்தலும் மீட்டலும் அடிக்கடி வரும். சோ ஆணிரை கவர்தல் அதை தொரு பூசல் அப்படிங்கிற வழக்குல நடுநாட்டு பகுதிகள்ல வழங்குவாங்க. தொரு பூசல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாடுகளை ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வருது. இப்படி கவர்ந்து கொண்டு வரும் பொழுது 2 குழுக்களுக்கு நடைபெற்ற சண்டையில இறந்து போன ஒருவருடைய நடுகளை குறிக்கிறது. அடுத்து கரடி நடுகள். இந்த கரடி நடுகள் என்ன சொல்லுதுன்னா, திருக்கோவிலூர், தற்போதைய திருக்கோவிலூருக்கு அருகே கரடி அப்படிங்கிற ஊர் இன்னமும் இருக்கு. இங்க புள்ளி வம்சத்தினுடைய மற்றொரு நடுகள் கிடைக்கிறது. அவருடைய அந்த நடுகள் சொல்வது புள்ளியார் கொற்றாடை நிறை மீட்டுப்பட்ட கல் கோனாறு அப்படிங்கிறது. நிறை அப்படின்னா ஆணிரை, புள்ளியார் கொற்றாடை அப்படிங்கிறது அவருடைய பேர், கொற்றாடை அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர். சோ கொற்றாடை அப்படிங்கிற ஒருத்தர் புள்ளி வம்சத்தை சேர்ந்தவர். ஆணிரை கவருதலின் பொழுது இறந்து பட்டதற்காக அவருக்காக எழுப்பப்பட்ட நடுகள். இந்த 2 நடுகர்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒரே உருவ ஒற்றுமை காணப்படுது. அவருடைய இந்த ஜடாபாரம் எல்லாம் பாருங்களேன், தலைமுடி, கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய பண்பு, மேலும் இடைக்கற்றாடை.
சோ ஒரு இனத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது வந்து அந்த இனத்தினுடைய வீரர்கள் எப்படி இருந்தாங்க. இப்ப பிற்காலத்து நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்ட போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க ஊர்கள்ல இருக்க நடிகர்கள்ல கூட பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த வீரர்கள் என்னன்னா ஒரு ஒரு தலைமுடி தலைவிரி கோலமா ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலையில இருந்திருக்காங்க. சோ அந்த பிக்சர் பார்க்கும் போது அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுதே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒற்றுமை இந்த இரண்டு நடுகற்களையும் கிடைக்குது. இரு கற்கள்லையும் புள்ளி என்கிற பெயர் குறிப்பிடப்படுகிறது. இது வேற ஒருத்தர், அது வேற ஒருத்தர். ஆனாலும் இருவர்களுமே புள்ளி இனத்தை சேர்ந்த தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே ஆகோல் பூசலில் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து அவர்களை பற்றி நாம் அறியக்கூடவில்லை. ஆனாலும் சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட இனம் என்ற வகைமையில் கள்வர் கோமான் புள்ளி என்பவர் அடிக்கடி வரக்கூடாது. அவருடைய டிசெண்டன்ஸ் சொல்லப்படுறவங்க கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இரண்டாவது, அடுத்து ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எனக்கு ஹேங் ஆகுது. தெரியுதுமா? தெரியுது. நீங்க பேசுங்க. ஓகே. மழவரும் மழநாட்டு வேளும் மிக முக்கியமான ஒரு இனக்குழு தலைவர், அதிகளவு விரும்பப்படுகிற ஒரு இனக்குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மழவர் அப்படிங்கிற ஒரு குலம் வந்து வரலாற்று காலங்களில் தற்காலத்தில் அதிகமாக அறியப்படுகிற, வரலாற்று விரும்பிகளாலும் ஆர்வலர்களாலும் மக்களாலும் அறியப்படுகிற செம்பியன் மாதேவியார். அவர் வந்து அவங்க யாரு அப்படின்னா கண்டராதித்த சோழருடைய மனைவி. சோழர் காலத்தில் அதிக அளவில் திருக்கோயில்களை கற்றளிகளாக மாற்றிய பெருமையுடைய மிக முக்கியமான ஒரு பெண்ணரசி. செம்பியன் மாதேவியாரை குறித்து நம்ம திரைப்படங்கள்ல பாக்குறோம். புதினத்திலையும், பொன்னியின் செல்வன் புதினத்திலையும் அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வராரு. சோ அவங்க யாரு அப்படின்னா மழவர் குலத்தினுடைய மகள். இந்த மழவர் குலம் அப்படிங்கிறது வந்து புறநானூற்றுல இருந்து, சங்க காலத்துல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு குலமாக இருந்திருக்கு. அதற்குரிய சான்றாக புறநானூற்று அடிகளான யாவிராயினும் கூழை தாறு கொண்டு யாம் பொருதும் என்றல் ஓம்புமின் ஓங்கு திரள் ஒளிரிலங்கு நெடுவேல் மழவர் பெருமகன் கதிர்விட நுண்பூண் அம்பகட்டு மார்பின் விழவு மேம்பட்ட நல்போர் முழவுத்தோள் என்னனைய காணாவுங்கே. ஔவையாராக அதிகம் பாடப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவர். சோ அவரை பத்தி நம்ம தனிப்பட்ட அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் அதியமான் வந்து அதியனும் வல்வில் ஓரி, நம்முடைய கொல்லிமலை பகுதிகள்ல இப்ப இருக்கிற கொல்லிமலையிலும் வல்வில் ஓரி வந்து ஒரு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படுகிறார், நம் அனைவருக்கும் தெரியும். ஓரியும் அதியமானும் மழவர் குலத்தில் தோன்றிய மிக முக்கிய மன்னர்களாக நம்ம பாக்குறோம். இவர்கள் இருவரையும் சங்ககால புலவர்கள் அதிக அளவில் பாடியிருக்கிறாங்க. அதியமானை பற்றி சென்ற நிகழ்வுல கூட, நம்ம நுழைவுலம் நிகழ்வுல கூட பார்த்தோம். அதியமானை பற்றி அதிக அளவு பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல பாடப்பட்டிருக்கு. முக்கியமா ஔவையாருக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவராக காணப்படுகிறார். நம் சிறு வயதிலிருந்து பாட புத்தகங்கள், பாடல் நூல்களில் படித்தது போல ஔவைக்கு நெல்லிக்கனி இந்த அதியமான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா நம்ம மனசுல எல்லாம் பதிஞ்சு போயிருக்கும். சோ மழவர் குலத்தில் தோன்றிய மிக முக்கிய அரசனாக அதியமான் காணப்படுகிறார். அவரை பற்றிய புறநானூற்று பாடல். அது போக 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றும் போது கிட்டத்தட்ட அதுவரைக்கும் மழநாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருந்திருக்கு. அதனுடைய அடையாளம் தொடர்ந்து இருந்திருக்கு. செயல்பாயும் அயன் மதுவார் சேருமாறா பொங்கலினீர் மழநாட்டு பொன்னி வடகரமிசை போய் புகழிவேந்த நங்கள் பிரான் திருப்பாச்சிலாச்சிராமம் பணிய நண்ணும் போது. திருச்சி அந்த பாச்சிலாச்சிராமம், ஆல்குடி அந்த டெரிட்டரி, அந்த ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து அக்காலத்தில் மழநாடு என்று வழங்கப்பட்டிருக்கிறது. மழவர்களுடைய ஆட்சி பரப்பாக அந்த பகுதிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த முக்கியமான இனத்தை பற்றிய ஒரு சில நடிகர்களை நம்ம பார்க்கலாம். தற்போதைய திருப்பத்தூரில் உள்ள தாயலூர் கிராமத்தை சேர்ந்த மழவர் பையன் என்பவருடைய நடுகல்ல இப்ப நம்ம பாக்குறோம். நம்ம திரையில் தெரியக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடியவர் மழவர் பையன் அப்படிங்கிற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு நடுகல் இருந்திருக்கு. இவர் எப்ப இறந்து போயிருக்காரு, எதனால இவர்கள் நடுகள் எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ நுளம்ப ஸ்ரீமாறன் எய்நாடன் தாயலூருடைய மழப்பையன் திருப்பத்தூர் அழிந்த நாட்பட்டான்
கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடியும் வந்து இப்போ இருக்க திருப்பத்தூருக்கு பேரு திருப்பத்தூர் தான். சோ அப்பயும் வந்து திருப்பத்தூரை தாக்க வந்த எதிரிகளை இடமிருந்து நாட்டை தன்னுடைய மண்ணை காப்பதற்காக போரிட்ட ஒரு போர் வீரர், மழவர் குலத்தை சேர்ந்த அந்த மறவர் குலத்தை சேர்ந்த ஒரு வீரன் இறந்து பட்டான். அவனுக்கு நினைவாக எடுக்கப்பட்ட ஒரு நடுகல்ல தான் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட சங்க காலத்திலிருந்து பெருமையாக வழங்கப்படுகிற மழவர் இனம் தொடர்ந்து தன்னுடைய இனப்பெருமையும் தன்னுடைய குலப்பெயரையும் தக்க வைத்துக் கொண்டு பிற்காலங்களிலும் தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் போரிட்டு மரணித்து அவருக்கு நினைவாக எடுக்கப்பட்ட கற்களிலேயும் மழவர் அல்லது மழக்குலம் என்கிற பெயர் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நாட்டையும் அந்த குலத்தையும் வந்து பெருமையா சேக்கிழார் வரைக்கும் அவங்க நம்ம பேசியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான அடுத்த மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆய் மன்னர்கள். ஆய் மன்னர்கள் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டம், தற்போதைய குமரி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்திய ஆண்ட முக்கியமான ஒரு மன்னர் இனமாக பார்க்கப்படுகிறது. இதில் கடையெழு வள்ளல்கள் ஒருவராகிய ஆய் அண்டிரன் என்பவரை அதிக அளவில் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதற்கு கிடைத்த ஒரு முக்கியமான சான்று என்னன்னா இலக்கிய சான்று, மழைக்கணஞ்சேக்கும் மாமலை கிழவன் வாழை பூங்கண்ணி வாய்வாள் அண்டிரன் குன்றம் பாடின கொல்லோ களிறுமிக உடைய இக்கவின் பெருநாடே. சோ உறையூர் ஏணிச்சேரி முடமூசியார் என்பவர் இந்த ஆய் அண்டிரன் குறித்து நிறையவே பாடியிருக்கிறாரு. சோ அதிக அளவில் அவருடைய வள்ளல் தன்மை குறித்து தான் வந்து பாடியிருக்காங்க. இப்ப அதியமானை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய வீரத்தை ஔவையார் பல இடங்கள்ல பாடுறாரு. அது போக அவருடைய வள்ளல் தன்மையையும் அதிக அளவில் புலவர்கள் பாடியிருக்காங்க. ஒண்ணு வள்ளல் கொடைத்திறன் அல்லது போர்த்திறன். இந்த இரண்டு குணங்களும் அடிக்கடி மறுபடி பாடப்பட்ட ஒரு பாடுபொருளாக இருக்கிறது. இவர்களுடைய ஆய் மன்னர்களை பொறுத்த மட்டிலும் திதியன், எழுநியாதன் இப்படிப்பட்ட மன்னர்களும் ரொம்ப முக்கியமான ஆட்களா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சங்க காலத்திற்கு அப்புறம் ஒரு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்களுடைய தடம் எங்கேயுமே இல்லை. இப்ப இந்த குறுநில தலைவர்கள் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்து தொடர்ந்து 11ஆம் 10ஆம் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மழவர் குலம் போல இருந்த மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க. சங்க காலத்திற்கு பிற்பாடு களப்பிரர்கள் ஆட்சி வருது இல்லைங்களா? கிபி 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளை தொடங்கி கிபி 5ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலம் வரைக்கும் களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிற ஆட்சி காலத்துல பல சிற்றரசுகள் மறைஞ்சு போயிடுறாங்க. மீனிங் அவர்களை பற்றி எந்த ஒரு தடயமும் ஆதாரமும் நடுகளும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. களப்பிரர் வீழ்ச்சிக்கு பிறகு, பாண்டியர்கள் எழுச்சி பெற்ற பிறகு பல குறுநில தலைவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாங்க. இதுல பழைய இனங்களோட தொடர்ச்சியாகவும் இருந்திருக்கிறாங்க. அது போக புதிய இனக்குழுக்களும் உருவாக்கி புதிய தலைவர்களும் உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த நூல் பேசுது. ஆய் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கோயிலாகவும் மிக முக்கியமான ஒரு செப்பேட்டு சாசனமாகவும் பார்த்திவ சேகரபுர செப்பேடு மற்றும் பார்த்திவ சேகரபுர கோயில் நமக்கு தெரியுது. தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்திவ சேகரபுரம் புதுக்கடையில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர், கன்னியாகுமரி மாவட்ட நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 1 கிலோமீட்டர் தொலைவுல பார்த்திவ சேகரபுரம் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல பல முக்கியமான கல்வெட்டுகள் இருந்திருக்கு. இந்த கோயிலுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா ஆய் மன்னர்களுடைய கலைப்பாணியை கொண்டு இருந்திருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சோழர் கலைப்பாணி, பல்லவர் கலைப்பாணி. இப்ப மாமல்லபுரம் போனா அதை பல்லவர் கலைப்பாணி உள்ள கோயில்கள்னு சொல்றோம். தஞ்சையுடைய காவிரி கரையில பார்த்தோம்னா சோழர் கலைப்பாணி கட்டப்பட்ட கோயில்கள்னு சொல்ற மாதிரி பழுவூர் கலைப்பாணி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆய் மன்னர்களுக்கு தனிப்பட்ட கலைப்பாணியினால கோயில்கள் இருந்திருக்கு. மிக முக்கியமாக பார்த்திவ சேகரபுரம் கோயில் வந்து அதை சொல்லலாம். இவருடைய ஆய் மன்னருடைய மிக முக்கியமான ஒரு மன்னன் கோக்கருந்தடக்கன். சோ அவருடைய சிறப்பு பெயர்கள்ல ஒண்ணுதான் பார்த்திவ சேகரன். சோ தன்னுடைய சிறப்பு பெயர்னால தன்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்கு, அந்த பெயரை வைக்கிறார். சோ அவருடைய பெயரிலேயே பார்த்திவ சேகரபுரம் செப்பேடு ஒண்ணு வெளியிடுகிறார். சோ பார்த்திவ சேகரபுரம் செப்பேடு என்பது வரலாற்றில் மிக முக்கியமாக அறியப்பட்ட செப்பேடு. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், காந்தளூர் சாலை வந்து அடிக்கடி நம்ம பேச்சில் அடிபடுற, நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற, அடிக்கடி படிக்கிற ஒரு பெயராக இருக்கக்கூடியது. காந்தளூர் சாலை என்பது முதலாம் ராஜராஜ சோழனால் களமறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அவருடைய முதல் போர் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காந்தளூர் சாலை என்பது என்ன
அப்படிங்கிறதுக்கு பல விவாதங்களும் பல முன்வைப்புகளும் இருக்கிறது. காந்தளூர் சாலைங்கிறது காந்தளூர் சாலை களமறுத்து அப்படிங்கிறது ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியில இருக்கு. காந்தளூர் சாலைங்கிறது என்னவா இருக்கலாம்? அது ஒரு களம்னு சொல்றாங்களே, கப்பல் கட்டும் துறைமுகமா இருந்திருக்கா, அல்லது ஒரு பயிற்சி கூடமா இருக்கா, அது கல்லூரியா, இல்ல வேற எதுவும் நிறுவனமா, அல்லது கோயிலா, இல்ல வேற எதுவா அப்படிங்கிறது பல விவாதங்களை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பார்த்திவ சேகரபுரம் செப்பேடு என்பது மிக முக்கியமான செப்பேடு, போக்கருந்தடக்கனுடைய செப்பேடு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய விதமாக அவருடைய செப்பேடு இருக்கு. என்ன அப்படின்னா, அவரால் உருவாக்கப்பட்ட சாலைகள், சாலை அப்படின்னா கல்லூரி, நம்ம கடிகைன்னு சொல்றோம் இல்லையா, பாலகுமாரனுடைய கடிகை நாவல்ல பாக்குறோம். பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம், அது எப்பேற்பட்ட எந்த வகையான பயிற்சியாகவும் இருக்கு, போர் பயிற்சியாக இருக்கலாம், வேத பயிற்சியாக இருக்கலாம். இவருடைய பார்த்திவ சேகரபுரம் சாலை என்பது வேத பிராமணர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமாகவும், பிளஸ் அவர்களுக்கு வேத பயிற்சியும் கொடுக்கக்கூடிய, வேத நூல்களில் கல்வி கற்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கு. ரெண்டும் சேர்த்து அங்க கொடுத்திருக்காங்கிறது தெரியுது. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த செப்பேடை படிக்கும் போது தெரியுது. ஒரு செப்பேட்டை படிக்கும் போது எதுக்காக அந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கு, இப்போ இந்த ஊர்ல இந்த சாலையில இந்த விதிகள்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்படி பின்பற்ற மறந்து விட்டால் இவங்களுக்கு இதெல்லாம் தண்டனை. பொதுவாவே கல்வெட்டுகள்ல அதுதான் இருக்கும். பொதுவா செப்பேடுகள்ல என்ன இருக்குன்னா, ஒரு ஊருக்கு கொடுக்கப்பட்ட தானத்தை பற்றி இருக்கும், அதனுடைய நில விவரங்கள் இருக்கும், அதை மீறுபவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த பார்த்திவ சேகரபுரம் செப்பேடை பொறுத்த வரைக்கும் காந்தளூர் சாலையை போல பார்த்திவ சேகரபுரத்தில் இயங்கிய ஒரு சாலை, ஒரு பயிற்சி கூடத்தில் என்னென்ன விதிகள் பின்பற்றப்பட வேண்டும், விதிகளை மீறுபவருக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இவரால் உருவாக்கப்பட்ட சாலைகளாக 4 சாலைகளை பார்க்கிறோம். முதல்ல நம்ம ராஜராஜ சோழன் வெற்றி கொண்ட காந்தளூர் சாலை, பார்த்திவ சேகரபுரம் சாலை, திருவல்லா சாலை, மூழிக்குளம் சாலை. கன்னியாகுமரி மாவட்டம், கிட்டத்தட்ட கேரள எல்லைன்னு சொல்லலாம். அந்த காலத்துல கேரளா தமிழ்நாடு அப்படிங்கிற பிரிவினை இல்லாது இருந்ததுனால இது 4மே அவரால் தமிழ் மன்னனால உருவாக்கப்பட்டது. இந்த செப்பேட்டில் உள்ள தண்டனை குறிப்புகள்ல மிக முக்கியமா வரலாற்றுல நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிராமணர்கள் பொது இடங்களிலும் சாலைக்கு உள்ளும் ஆயுதம் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இனி இந்த நூலாசிரியர் சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, பொதுவான ஒரு கருத்தாக என்னன்னா, பிராமணர்கள் சண்டைக்கு போக மாட்டாங்க, அல்லது சண்டை போட மாட்டாங்க, போர்கள்ல நின்னு சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து, அவருடைய தாத்தா காலத்துல நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவருடைய மிக முக்கியமான படைத்தளபதியாக, ராஜராஜனுடைய படைத்தளபதியாக ஒரு பார்ப்பனர் தான் இருந்திருக்கிறார். இந்த சாசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் சாலைக்குள்ளும் வெளியும் நினைச்ச நேரம் ஆயுதத்தை பயன்படுத்தி சண்டை போடக்கூடாது. நம்ம நினைக்கலாம் பயிற்சி கூடம் தானே, ஆயுதங்கள் எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க. ஏன்னா பல தவறான வழிகளில் அந்த சாலைகளில் பயிற்சி எடுத்துக்கொண்ட பார்ப்பனர்கள் அதை மிஸ்யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. தவறான வழிகளில் அது பயன்படுத்திய காரணத்தால் இவர்கள் இன்னின்ன வழிகளில் விதிக்கு மீறி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு இத்தனை கழஞ்சு தண்டம், இத்தனை காணம் தண்டம், அதாவது ஃபைன் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் இந்த இதுல இருந்திருக்கு. இதுல மடத்தில் வெள்ளாட்டிகளில் வைத்துக் கொள்ளக்கூடாது, மீறினால் அரசர் ஆணையின்றி சாலையிலிருந்து விலக்கப்படுவர் அப்படின்னு இருந்திருக்கு. வெள்ளாட்டிகள் அப்படின்னா கோயில் பெண்டிர், கோயிலில் பணி செய்யக்கூடிய மகளிராகவும், கோயிலில் இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய மகளிராகவும் நம்ம கிட்டத்தட்ட பழங்காலத்துல இருந்தே பாக்குறோம். அப்படியாப்பட்ட பெண்களை தவறான வழியில் பயன்படுத்தினாலோ, தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அவர்களை மடத்தில் உள்ளிருத்தி கொண்டாலோ மிக கடுமையான தண்டனையாக இந்த சாலையில் இருந்திருக்கு. அரசர் ஆணையின்றி, இப்போ ஏதாவது ஒண்ணுன்னா, இப்ப எந்த அரசர் அதை கட்டி கொடுத்தாரோ அவர்கிட்ட தானே போவோம். அவர்கிட்ட போகாமே அவர்களை எந்த கேள்விகளும் இன்றி விலக்குவதற்குரிய அதிகாரத்தை இந்த பார்த்திவ சேகரபுரம் சாலை நிர்வாகிகளுக்கு கொடுத்திருப்பதாக இந்த பார்த்திவ சேகரபுரம் செப்பேடு சொல்லுது. அந்த வகையில ஆய்மன்னனான கோக்கருந்தடக்கன் என்பவர் மிக முக்கியமான வரலாற்றில் ஒரு பண்பாட்டு விழுமியத்தை, ஒரு விதியை நிறுவனப்படுத்திய, ஆவணப்படுத்திய மிக முக்கியமாக மன்னனாக நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆய்மன்னர்களுடைய கலைப்பாணி. இந்த ஆய்மன்னர்களுடைய தொடர்ச்சியாக விக்ரமாதித்ய வரகுணன் அப்படிங்கிறவர் இருந்திருக்க. இவருடைய கல்வெட்டுகள் சிதறால், திருநந்திக்கரை, கழுகுமலை, நம்முடைய குழு சென்றோம் இல்லையா சில வருடங்களுக்கு முன்னாடி, கழுகுமலை போயிருந்தோம், போன்ற இடங்களில் பல இடங்களில் இவருடைய கல்வெட்டுகள், இவருடைய கொடைகள் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பெரும் வள்ளலாகவும் இருந்திருக்கிறாரு. முக்கியமாக சமண மதத்தை ஆதரித்தவராகவும் சமண சமயத்தை பின்பற்றியவராகவும் விக்ரமாதித்ய வரகுணனை பாக்குறோம். இவரை பற்றிய தகவல்கள் எப்படி தெரிய வருது? இவர் ஆய்மன்னனுடைய தொடர்ச்சி, முக்கியமான ஆய்மன்னர். ஆனா பிற்கால செப்பேடுகள்ல பாண்டியர்கள் செப்பேடுல இவருடைய செப்பேட்டையும் சேர்த்துடுறாங்க. வரகுணன் பல இடங்கள்ல
சமண உருவங்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதாவது சமண தீர்த்தங்கர் கழுகுமலையில பாக்குறோம் இல்லையா, சமண தீர்த்தங்கர்களுடைய உருவம். சோ அதை செய்விக்கிறதுக்கு விட்டு வைக்கிறதுக்கு தேவையான கொடையை அவர் வழங்கி இருக்கிறார். தற்போதைய லிவிங் ப்ரூஃப் தொல்லியல் சான்றுகளாக அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஆய்மன்னர்களால கட்டப்பட்ட கலைபாணியுடன் கட்டப்பட்ட திருநந்திக்கரை குடைவரை கோயில், நம்முடைய இடது பக்கத்துல மேல இருக்கக்கூடிய திருநந்திக்கரை அப்படிங்கிற கோயிலை நம்ம பார்க்கலாம். இது போக அழகிய பாண்டியபுரம் ஊராட்சியில இன்னொரு ஒரு எளிய குடைவரை இருக்கு. அது போக விழிங்கம் குடைவரை. விழிங்கம் அப்படிங்கிறது விழிங்கம் ஒரு துறைமுகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த ஏரியா ஃபுல்லாவுமே ஆய்மன்னர்கள் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. விழிங்கம் குடைவரையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பல்லவர் குடைவரை மாதிரி இதுல மன்னர்களுடைய பெயரோ அல்லது யார் கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் இப்ப வரைக்கும் இல்ல. ஆனாலும் ஒரு கோயிலை ஒரு குடைவரையை கட்டுவிப்பதற்கு அந்த கலைப்பாணியை காணும் போது இது ஆய்மன்னர்களுடைய கலைப்பாணியாக இருக்கலாம், விக்ரமாதித்ய வரகுணனால கட்டுவிக்கப்பட்ட கோயிலா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட சங்க இலக்கிய காலத்திலிருந்து பிற்காலம் வரைக்கும், வரலாற்று காலம் வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி புரிந்து பல்வேறு தாக்குதல்களுக்கும் போர்களுக்கும் உட்படுத்தப்பட்டு ஆட்பட்டு தன்னுடைய குலப்பெருமையும் தன்னுடைய குலப்பேரையும் அந்த வலிமையையும் தக்க வைத்துக் கொண்ட ஒரு மன்னர்களாக ஆய்மன்னர்களை நம்ம பாக்குறோம். திருநெல்வேலி மற்றும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல திருநெல்வேலி கோயில்ல கூட ரொம்ப ஒரு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்துல இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி கோயில்ல கூட மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுலயும் அந்த ஊரை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மன்னர்களாக ஆய்மன்னர்களை தான் நம்ம அந்த கோயில் இருக்கிற கல்வெட்டும் பதிவு பண்ணுது. அதை எதிர்த்து போரிட்ட பலருக்கு கொடை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வெட்டும் நம்ம ராஜகோபாலசாமி கோயில்ல பார்க்கலாம். அடுத்து முக்கியமான நபர் சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் அப்படிங்கிறவர். இவருடைய காலமாக மகேந்திர பல்லவனுடைய காலத்தை சொல்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியாக சொல்லலாம். மகேந்திர பல்லவன்னா வரலாற்று காலத்தில் முதலில் கல்லை பயன்படுத்தி குடைவரை அமைத்து கல்லினால் கோயில் கட்டும் வழக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு பொதுவான புரிதல் நம்முடைய வரலாற்று நண்பர்களிடத்தில் மக்களிடத்திலும் இருக்கு. அவருக்கும் முன்னாடி பல பேர் கோயில்கள் கட்டி இருக்கிறாங்க, குடைவரைகளையும் அமைச்சிருக்கிறாங்க. இவருடைய சமகாலத்தவராக, மகேந்திர பல்லவனுடைய சமகாலத்தவராக அறியப்படுகிற சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் அப்படிங்கிற ஒருத்தர். இவரை பற்றிய குறிப்புகள் எங்க கிடைக்குதுன்னா, மலையடிக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம் தலைவன்கோட்டை ஊருக்கு பக்கத்துல இருக்க மலையடிக்குறிச்சி குடைவரை. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு குடைவரை. அந்த குடைவரையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிற்கால பாண்டியர்களின் குடைவரைகளின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பாண்டியர் குடைவரைங்கிறது பல்லவர் காலத்துக்கு பிற்பாடுதான் வருது. பாண்டியர் கால பாணியில, பல்லவர் கால பாணி அல்லாது பாண்டியர் கால பாணியில முதல்ல ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு குடைவரையை அமைத்த பெருமை நம்ம சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் என்பவருக்கு கிடைக்கும். இவருடைய பேர் எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அந்த ஒரு கல்வெட்டு வாசகம், ஸ்ரீ கோமார சேந்தன் கொற்ற முற்றி திருவிராஜ்யம் செல்ல நின்றது 17வது ஆட்சி ஆண்டில், கோமாரன் சேந்தன்கிறவர் மன்னருடைய ஆட்சி ஆண்டில் அவன் பணியால், கோமாரன் சேந்தன்கிறவர் ஒரு பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னராக நேரடியால் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த செயலை, அந்த குடைவரை குடையும் பணியை ஏற்று நடத்திய ஒரு முக்கியமான குறுநில தலைவராக சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் நமக்கு அறியப்படுகிறார். சோ நிறைய மன்னர்களுக்கு கீழையும் அவர்களுடைய இணையாகவும் பல குறுநில மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கோயிலையோ ஒரு குடைவரையோ ஒருத்தர் கட்டுவிக்கும் போது அவருடைய புகழ் பன்னெடுங்காலத்துக்கு தொடர்ந்து இருக்கும். சோ அந்த வகையில முதல்ல பாண்டியர் குடைவரைய கட்டுவித்த பெருமையை சேர்ந்தவர் முக்கியமான சேவூர் கிழான் சாத்தன் ஏரன்கிறவர். இதுல இந்த கடைவரிய பார்த்தோம்னா, அவன் பணியால் பாண்டி மங்களவதி அரச சேவூர் கிழான் சாத்தன் ஏரன். கிட்டத்தட்ட மங்களவதி அரசன், பாண்டிய மங்களவதி அரசன், பாண்டிய நாட்டினுடைய ஒரு அரசனாக சேவூர் கிழான் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு மன்னராக அவர் சாத்தன் ஏரன் செய்வித்த கர்த்திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில். இந்த கோயிலோட மிக முக்கிய அம்சம் என்னன்னா, பாண்டிய நாட்டு குடைவரைகளில் முதலில் பிற்கால தமிழ் எழுத்துருவை அறிமுகப்படுத்திய கல்வெட்டு. சோ வரலாற்று நண்பர்களுக்கு, வரலாற்று ஆர்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, தென்னகத்துல, அதாவது பாண்டி நாட்டு பகுதிகள்ல அதிக அளவுல வட்டெழுத்து கல்வெட்டுகள் தான் கிடைச்சிருக்கு நமக்கு.
பிற்கால தமிழ் எழுத்து இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் இருக்கிற பிற்கால தமிழ் எழுத்துரு, அந்த லிபின்னு சொல்லுவோம், ஸ்கிரிப்ட். சோ இப்ப நம்ம பயன்படுத்துற தமிழ் எழுத்துரு வந்து ரொம்ப பிற்காலத்துல தான் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 9ஆம் நூற்றாண்டுல பராந்தகன் காலத்துல இருந்து இந்த பக்கம், அதாவது வட தமிழகம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, திருச்சி அதுக்கு மேற்பட்ட இந்த சைடுல தான் பாக்குறோம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் படுக்குன்னு அதிக அளவுல பாண்டியர் ஆட்சி இருந்ததுனால அவர்களுடைய முக்கியமான எழுத்துருவாக வட்டெழுத்து தான் இருந்திருக்கு. இது முதல்ல இந்த 6ஆம் நூற்றாண்டு மகேந்திர பல்லவன் காலத்திய குடைவரையாக முதலில் இந்த குடைவரையை வெட்டிய சாத்தன் ஏரன் தான் வட்டெழுத்து அல்லாத தற்கால தமிழ் எழுத்துருவை தன்னுடைய கல்வெட்டு மொழியாக, தன்னுடைய கல்வெட்டு எழுத்துருவாக பதிய வைத்திருக்கிறார். இது வரலாற்றில் மிக முக்கியமான ஆவணம். அது வரைக்கும் வந்து இப்ப இதே பீரியட்ல இருந்த அந்த மகேந்திர பல்லவன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரந்தத்துலதான் எழுதியிருப்பாரு. அது படிக்கவும் முடியாது. கிரந்தம் தெரிந்தவங்க, சமஸ்கிருதம் அறிந்தவர்களாலதான் படிக்க முடியும். வட்டெழுத்து படிக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். தரஸ் இந்த தற்கால தமிழ் எழுத்துல கல்வெட்டு அறிமுகப்படுத்திய, பாண்டி நாட்டு பகுதியில் அறிமுகப்படுத்திய மிக முக்கிய தலைவராக சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் நமக்கு இருக்கிறார். அடுத்து எருக்காட்டூர் காவிரி கோனும் கோன் பெருதசனும். நம்ம சங்ககால புலவர்கள்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஜோடி இருக்காங்க. தாயங்கண்ணனார், தாயங்கண்ணியார் அப்படிங்கிற இருவர், கணவன் மனைவியாக இணையராக இருக்கக்கூடியவர். அவர்கள் இருவரும் தன்னுடைய பெயருக்கு முன்னோட்டாக தன்னுடைய ஊர் பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள், எருக்காட்டூர். சோ எருக்காட்டூர் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த சங்ககால புலவர்களுடைய முன்னோட்டு பெயர்ல இருந்து நமக்கு அறியப்படுகிறோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, சங்க காலத்துல பல புலவர்கள் வந்து தன்னுடைய ஊர் பெயரை வந்து, இப்ப மதுரை முடமோசியார், உறையூர் முடமோசியார் பார்த்தோம். அதே போல கடியலூர் ருத்ரங்கண்ணனார் அப்படிங்கிற பெயர் உண்டு. பல புலவர்கள் தன்னுடைய ஊர் பெயரை வந்து தனக்கு முன்னாடி சேர்த்துக்கிறாங்க. அந்த வகையில எருக்காட்டூர் அப்படிங்கிற ஊரை வந்து இவங்க தன்னுடைய பெயருக்கு முன்னாடியே சேர்த்திருக்காங்க. எருக்காட்டூர் அப்படிங்கிற ஊர் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த ஊர் பெயர் முதல்ல எங்க தெரிய வருது அப்படின்னா, கிமு 1 நூற்றாண்டை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டுலையும், அது போக கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்து பிள்ளையார்பட்டி குடைவரை வந்து பிற்கால பாண்டியர் குடைவரை, அதிக அளவில் புகழ் பெற்ற மிக முக்கியமான குடைவரையாக நம்ம பாக்குறோம். அந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போனோம்னா பின்னாடி இருக்கிற ஒரு கல்லுல, மேல் கல்லுல எருக்காட்டூர் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்கும். ஒரு ஊரை பத்தி நமக்கு எப்படி, இந்த ஊருக்கு இதுதான் பேரு அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த ஊரை பத்தி எந்தெந்த கல்வெட்டுகள்ல என்ன பேர்ல குறிப்பிட்டிருக்கும். இப்ப திருச்சின்னா திருச்சின்னு குறிப்பிடப்பட்ட, சிராப்பள்ளின்னு இருக்கா, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர்னு இருக்கா, மதுரைனா மதுரைன்னு இருக்கா. எந்த அளவுக்கு பழமையான கல்வெட்டுகளில் அதே ஊர் பேர் இருக்கிறதோ அந்த பெயரில் இப்போதும் அந்த ஊர்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ எருக்காட்டூர் அப்படிங்கிற ஊர் வந்து பிள்ளையார்பட்டியில இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் எழுந்திருக்கணும். அப்படி சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட வட்டத்துலதான் அந்த ஊர் இருந்திருக்கணும். சோ எருக்காட்டூர் தாயங்கண்ணியாரும் அந்த ஊரை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் பாடின நிறைய பாடல்களையும் நம்ம பாக்குறோம். இந்த எருக்காட்டூர்ல நிறைய குறுநில தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள முக்கியமான ஆட்கள்னு பாத்தீங்கன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, எருக்காட்டு ஊரு காவிரி கோன் கொரிப்பழி அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, கொரின்னா கட்டுவித்த, பழி அப்படின்னா பள்ளி, நம்ம சமண பள்ளின்னு சொல்றோம். அதிக அளவுல நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சமண பள்ளியை வெட்டுவித்தவர்களுடைய கல்வெட்டாக தான் இருக்கு. இந்த எருக்காட்டு ஊர்ல இருக்கிற காவிரி கோன் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைவரை பாக்குறோம். அவர் வந்து ஒரு சமண பள்ளியை கட்டு வச்சிருக்கிறாரு. திருமலை இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. அது போக பிள்ளையார்பட்டி எருக்காட்டுன் கோன் பெருந்தசன் இப்ப நான் சொன்ன கல்வெட்டு. இது போக திருப்பரங்குன்றத்துல எருக்காட்டூர் கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. தற்போதைய மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல எருக்காட்டூர் என்ற பெயருடைய ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுடைய படம் தான் நான் இங்க இணைச்சிருக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு, தமிழினுடைய எழுத்துருவை கொண்ட கல்வெட்டு. திருப்பரங்குன்றத்தினுடைய மலை குகையிலேயே இந்த கல்வெட்டு இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, எருக்காடூர் ஈழ குடும்பிகன் போலாலயன் செய்த ஆய்சயன் நெடுசாதன். அதாவது
திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த குடைவரையில எருக்காட்டூரை சேர்ந்த ஈழக் குடும்பிகன் போல் ஆலயன் அப்படிங்கிற ஒருவர் செய்த ஒரு குடைவரை ஒரு குடைவரை அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு சொல்லுது. இது போக கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மல்லச்சந்திரம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர் இருக்கு. பெருங்கற்கால சின்னங்களுக்கும் அதற்கு பிற்பட்ட ஈம சின்னங்களுக்கும் பெயர் போன ஊர். அதிக அளவில் ஆய்வுகள் நடைபெற்ற அதிக அளவில் பதியப்பட்ட ஒரு ஊராக இப்பயும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற மல்லச்சந்திரம்ங்கிற ஊரை பாக்குறோம். இந்த ஊர்ல ஒரு ஈம சின்னம், இந்த கல் திட்டை, இந்த புகைப்படம் இணைச்சிருக்கிறேன், வலது பக்கம் இருக்கக்கூடிய புகைப்படம். அது இறந்தவர்களுக்காக நடுகர்கள் எழுப்பணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இறந்தவர்களுக்காக எழுப்பப்படுகிற ஈம சின்னங்களையும் அதிக அளவுல நம்ம மக்கள் செஞ்சிருக்காங்க. இது முக்கியமான ஈம சின்னம் மல்லச்சந்திரம். ஏன் இது முக்கியமான ஈமச்சின்னம்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வரலாற்று உலகத்துல மகேந்திர பல்லவன் தான் முதல்ல கல்லால் கட்டப்படுகிற கோயிலை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கற்கோயில்கள்லாம் இல்ல, அதை பத்தின ஒரு அறிவு இல்ல. நம்ம பல்லவர் வந்துதான் நமக்கு தெரியணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியங்கள், சங்ககால மன்னர்களுக்கு எல்லாம் அந்த தாட் இல்லையா? நம்ம யாருக்குமே அந்த எண்ணம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு மனக்குறை பல காலமாக வரலாற்று ஆர்வலர்கள்ட்ட இருக்கு. ஒரு கோயில் அப்படின்னா எப்படி கட்டணும்? ஒரு கருவறை இருக்கணும், அதை சுத்தி ஒரு சுவர் போன்ற செங்கல் தளியாகவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு செங்கல் தளிகள் நிறைய இருந்திருக்கு. சங்க காலத்துல இருந்து நம்ம சாளுவன் குப்பத்துல கூட சங்ககால முருகன் கோயில் பாக்குறோம், அருமையான கட்டமைப்போட இருந்திருக்கு. ஏன் கல்லால நம்ம கட்டல? அப்பெல்லாம் மலைகள் இல்லையா? அல்லது கல்லை உடைத்து கோயில் செய்யக்கூடிய அமைப்பு நமக்கு இல்லையா அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக மல்லச்சந்திரம் ஈம சின்ன கல் திட்டைய நம்ம சொல்லலாம். இந்த நூலாசிரியர்களுடைய குறிப்பின்படி பழங்காலத்தில், பல்லவர் காலத்துக்கு முன்னாடி பழங்காலத்தில் இறந்த மனிதர்களுக்காக கட்டப்படுகிற ஈம சின்னங்களுக்கு மட்டுமே கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு ஒரு கருதுகோள் இருக்கு. நிறைய சிலப்பதிகாரத்துல இருந்து பல கோயில்கள் இருந்தது, பல கோட்டங்கள் இருந்ததை நம்ம பாக்குறோம். அது எல்லாமுமே செங்கலாலும் மண்ணாலும் மரத்தாலும் கட்டப்படுகிற ஒரு கோயில்களாக நம்ம பாக்குறோம். கோயில் கட்டுற வழக்கமே நமக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது, கட்டியிருக்கோம். என்ன வெவ்வேறு பொருட்களை கொண்டு கட்டியிருக்கோம். ஏன் கல்லால கட்டல? ஏன் சங்க காலத்துல இருந்து ஒரு கல் கோயில் கூட இல்லை அப்படிங்கிற கேள்வி பல காலமாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக, ஒரு காரணமாக நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈம சின்னங்களாக கல் திட்டையை வச்சு கட்டக்கூடிய வழக்கம் பழங்காலத்துல இருந்து இருந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்றதை கெட்டத்துக்கு பண்ண மாட்டோம், கெட்ட விஷயத்துக்கு பண்றது நல்லதுக்கு பண்ண மாட்டோம் இல்லையா? சோ இறந்தவர்களுக்கு கட்டப்படுகிற நினைவு சின்னங்களாகவும் கற்களாகவும் எழுப்பிட்டதுனால நடுகல்ல சங்க காலத்துல இருந்து கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சோ நடுகல் பொறிக்க தெரிஞ்சவங்களுக்கு கல்லால கோயில் கட்ட தெரியாமையா இருந்திருக்கும். ஏன்னா இறந்த மனிதர்களுக்காக கல்லை பயன்படுத்திய காரணத்தால் நாம் வணங்குகிற தெய்வங்களுக்காக, சங்ககால தெய்வங்களோ பிற்கால தெய்வங்களுக்காகவோ கல்லை பயன்படுத்துகிற வழக்கம் ஒருவேளை இல்லாதிருக்கலாம் அப்படின்னு நம்ம நூலாசிரியர் சொல்றாரு. இந்த ஈம சின்னம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு போனீங்கன்னா கூட இது இருக்கும், பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா இருக்கு. இது உள்ள இருக்கிற கருவறை போன்ற அமைப்பு. அந்த கருவறையில ஒரு படம் இருக்கு பாருங்க, ஒரு ஓவியம், சங்ககால ஓவியம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுவர் ஓவியங்கள், பாறை ஓவியங்கள். இந்த ஓவியம் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, பக்கத்துல ஆணிரைகள் இருந்திருக்கு, ஆணிரைகளை மீட்டு கொணர்ந்து வரும் போரில் இறந்த ஒருவனுக்காக எழுப்பப்பட்ட நடுகள் அப்படிங்கிறத இந்த ஓவியத்தின் மூலமாவே நமக்கு தெரியுது. தமிழகத்தின் முதல் கல்கோயிலாக இதை நம்ம பாக்குறோம். உள்ள கருவறை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அதை சுத்தி ஒரு முதல் சுற்றுச்சுவர் இருக்கு, அதுக்கு மேல 2ஆம் சுற்றுச்சுவர் இருக்கு பாருங்க. அதாவது நம்ம இப்போ பெரிய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சாந்தார அறைன்னு ஒண்ணு இருக்கும். சாமி கருவறையை சுத்தி நம்ம கர்ப்பகிரகத்தை சுத்தி வருவோம் பாத்தீங்களா? சோ அதுக்கு முதல் திருச்சுற்று, அப்புறம் 2ஆம் திருச்சுற்று, 3ஆம் திருச்சுற்று, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு கோயிலு, அதை சுத்தி ஒரு செவுரு கருவறை, அதுக்கப்புறம் அதை சுத்தி வர்றதுக்குன்னு ஒரு ஈம சடங்குகள் செய்யறதுக்குன்னு இப்ப வருஷம் போய் நம்ம திதி கொடுக்குறோம் பாத்தீங்களா? வருஷம் போய் அந்த இறந்தவருக்கு போய் தேவையான சடங்குகளை செஞ்சுட்டு வழுகிற பழக்கம் பழங்காலத்துல இருந்து இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய தொல்லியல் சான்றாக இந்த கல் திட்டைய பாக்குறோம். சோ எருக்காட்டூர் காவிரி கோன் அவரால் எழுப்புவிக்கப்பட்ட இந்த கல்கோயில் தான் தமிழகத்தின் முதல் கல்கோயில் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கல்லும் 5 டன் எடை உள்ள கற்களா இருந்திருக்கு. ஆக பல அதிக எடையுள்ள கற்களை அமைத்து ஒரு கோயில் கட்டும் வழக்கமும் நமக்கு இருந்திருக்கு. சில காரணங்களுக்காக தெய்வ உருவங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தாம இருந்திருக்கோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கஜபிருஷ்டம் எனும் தூங்கானை மாட அமைப்பு. அதாவது இப்ப பெண்ணாடகம் கோயில் எல்லாம் பாக்குறோம், ஒரு யானை உட்கார்ந்து படுத்திருக்கிற மாதிரி அதனுடைய பிற்பகுதி மாதிரி ஒரு தூங்கானை மாடன்னு சொல்லுவோம். கோயிலோட விமானம் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும் பாத்தீங்களா?
கிட்டத்தட்ட அந்த காலத்துல இந்த கட்டப்பட்ட இந்த கல்திட்டையோட மேல் அமைப்பும் பாத்தீங்கன்னா தூங்கானை மாட அமைப்பில் கஜபிருஷ்டம் அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்திய அளவிலேயே வந்து இப்படியாப்பட்ட தூங்கானை மாட கோயில்களை கட்டுறதுக்கு தொல்லியல் சான்றாக இருக்கக்கூடிய முதல் சான்று மல்லச்சத்திரம் ஈம சின்ன கல்திட்டைன்னு தான் சொல்லலாம். இப்பவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அது இருக்கு. அடுத்து இதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு கஜபிருஷ்ட விமானம், அதாவது தூங்கானை மாட விமானம் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோயிலாக வித்யா வினீத பல்லவன் அப்படின்னு ஒரு பல்லவ அரசருக்கு கீழ் இருந்த ஒரு சரண்யா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள்ல முடிக்கிறதுக்கு சுருக்கமா கொண்டு வாங்க. அவ்வளவுதான் சார். இன்னும் ரெண்டு ஸ்லைடு தான் சார் இருக்கு, முடிச்சிடுறேன் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம். தேங்க்ஸ். வித்யா வினீத பல்லவன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா கூரம் செப்பேடுல இருந்து தெரிய வருது. கூரம் செப்பேடு யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா பல்லவ மன்னனாகிய பரமேஸ்வர வர்மன் அவருடைய போர் வெற்றியை பற்றி பேசுது. பல்லவ மன்னர் பரமேஸ்வர வர்மனுடைய மிக முக்கியமான போர் வெற்றின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா சாளுக்கிய விக்ரமாதித்தனை பெருவளநல்லூர் அப்படிங்கிற பகுதியில வீழ்த்திய மிக முக்கிய ஒரு வரலாற்று போர் நிகழ்வாக நம்ம பாக்குறோம். ஏன் அதை ஒருத்தரை ஜெயிச்சதை ஏன் ஒரு பெரிய விஷயமா சொல்றோம் அப்படின்னா அந்த எதிரி மன்னன் எந்த அளவுக்கு பலமுடையவனாக இருந்திருந்தால் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வதே ஒரு பெருமையாக கருத்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. பலவர்கள் பல வகைகளில் பலம் பெற்றவராக இருந்த போதிலும் சாளுக்கிய விக்ரமாதித்தன், எல்லாருக்கும் தெரியும்ல விக்ரமாதித்த மன்னர் எவ்வளவு நம்ம காஞ்சியில் எந்த அளவுக்கு அவருடைய படை அழிவை ஏற்படுத்தியது என்றும் மிக முக்கியமான ஒரு போர் வீரனாகவும் ஒரு மன்னராகவும் விக்ரமாதித்தன் இருந்திருக்காரு. பல லட்சக்கணக்கான வீரர்களுக்குண்டே மிகப்பெரிய படை வைத்திருந்த ஒரு மன்னராக நம்ம விக்ரமாதித்தனை பாக்குறோம். சோ அவ்வளவு பெரிய எதிரியை வீழ்த்திய ஒரு மிக முக்கியமான மன்னராக பரமேஸ்வரவர்மனை நம்ம பாக்குறோம். அவரை பற்றி இந்த போர் வெற்றியை குறிப்பிடுகிற கூரம் செப்பேடுடைய படம் நினைச்சிருக்கேன். அவர் கட்ட அந்த வித்யா வினீத பல்லவனை பத்தி குறிப்பு அந்த கூரம் செப்பேட்ல வருது. சோ யார் அப்படின்னா பல்லவர் காலத்துல மாமல்லபுரத்திலையும் கிட்டத்தட்ட தமிழகத்தின் முதல் கற்றளியாக இந்த கோவில் விளங்கி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்ப நம்ம பார்த்த அந்த கல்திட்டைக்கு அப்புறம் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு கற்களை அடுக்கி வைத்து முழுமையாக கட்டப்பட்ட இந்த தமிழகத்தின் முதல் கோயிலாக இந்த காஞ்சியில் உள்ள இந்த வித்யா வினீத பல்லவனால் கட்டப்பட்ட இந்த கூரம் கோவில சொல்லலாம். கூரம் அப்படிங்கிற ஊர் இன்னமும் இருக்கு. தற்போதைய படம் தான் நம்ம கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன். சோ இந்த படம் வந்து இந்த கோயில் இப்பவும் இருக்கு. தூங்கானை மாடத்தில் கட்டப்பட்ட முதல் கல் கோயில். பிற்கால கோயில்கள் பல கோயில்களுக்கு இது முக்கியமான ஒரு இன்ஃபுளுன்ஸா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மழவர் இனம் போன்று மிக முக்கியமான இடத்தை திருக்கோவிலூர் மலையமான்கள் வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான மன்னராக வள்ளல் திருமுடிக்காரிய சொல்றோம். அகநானூறு புறநானூற்றில் துஞ்சாமுழவின் கோவர் கோமான் நெடுந்தேர்காரி அப்படின்னு அகநானூறு சொல்லுது. அது போக காரி ஊர்ந்து பேரமர் கடந்த மாரியீகை மரப்போர் மலையன். மலையமான் குலத்திலுடைய மிக முக்கிய மன்னராக திருமுடிக்காரியை பாக்குறோம். திருமுடிக்காரி ஏன் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா தன்னுடைய சக மன்னர்களால வேளூர் அரசர்கள் நம்ம சொல்றோம். வேளூர் அரசர்களோட மிக முக்கியமான போரிட்டு கொல்லிமலையில் இருந்த வல்வில் ஓரியனுடைய போரிட்டு அவரை வென்ற ஒரு மன்னராக திருமுடிக்காரிய பாக்குறோம். அதனாலேயே வந்து நற்றினை ஒரு பாடல் ஓரிக் கொன்ற ஒரு பெருந்தெருவிற் காரி புக்க நீரார் புலம்போல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. என்னன்னா வல்வில் ஓரிய கொன்ற இந்த திருமுடிக்காரிய புகழை பேசக்கூடிய ஒரு நூல், ஒரு செய்யுள். இவருக்கு வந்து கொல்லிமலை பொருளன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. கொல்லிமலை பொருளன் அந்த கொல்லிமலையை தாக்கி அழித்து மன்னரை அழித்து அந்த பொருளை கவர்ந்து கொண்டவன் அல்லது பொருளாக வைத்துக் கொண்டவன் அப்படின்னு இருக்கலாம். தகடுரை ஆண்ட அதியமானையும் அவர் எதிர்த்திருக்கிறாரு. அதியமான் வந்து தகடுரை அழிச்சிருக்காரு. அதியமானுடைய அந்த டெரிட்டரியாக தகடுரை தாக்கி அழிச்சிருக்கிறாரு திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம சங்க இலக்கியத்தின் வழியா பாக்குறோம். அதற்கு பதிலடியாக அதியமான் இவர் ஆண்ட திருக்கோவிலூர், தற்போதைய திருக்கோவிலூர் பகுதியை திருமுடிக்காரியுடைய பகுதியும் தாக்கி அழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு திருமுடிக்காரியோட குறிப்பு எங்கேயுமே கிடைக்கல. அதனால அதியமானும் திருமுடிக்காரியும் சமகாலத்தவர்கள் என்றும் அதியமானால் ஒருவேளை திருமுடிக்காரி கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு யூகத்திற்கு இடம் கொடுப்பதாக நூலாசிரியர் சொல்றாரு. இந்த மலையமானுடைய தொடர்ச்சியாக தற்போது கடலூர் மாவட்டத்துல ஒரு 9ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட ஒரு சிற்பமாக நம்ம பாக்குறோம்.
அதுல முக்குல மலையமான் சாதன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயர் வருது. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மலையமான் வம்சத்தவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தொல்லியல் சான்று. இது கொற்றவையோட சிலை, நம்ம துர்க்கையம்மன் சிலை, கொற்றவை சிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ கொற்றவையோட சிலையை செய்தளித்த ஒருத்தருடைய பெயர் முக்குல மலையமான் சாதன். சோ முக்குலத்தை சேர்ந்த மலையமான் வம்சத்தவராகிய சாதன் என்பவரால் செய்விக்கப்பட்ட திருமேனி அப்படிங்கிற பொருள். கிட்டத்தட்ட சங்க கால இலக்கியத்திலிருந்து தொல்லியல் சான்று 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு இது. திருமுடிக்காய் இதோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழகத்தில் கிடைத்த பழங்கால தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட கல்வெட்டுகளை மிக முக்கியமான கல்வெட்டாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை வட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலூர்னு நினைக்கிறேன், ஜம்பை வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குடைவரையில ஒரு மலை குகையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த போட்டோ அணைச்சிருக்கேன். சத்தியபுதோ அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்த பாளி. பாளினா பள்ளி, சமணப்பள்ளி. சமணப்படுக்கையை செஞ்சு கொடுத்திருக்காரு. யார் செஞ்சு கொடுத்திருக்காரு? சத்தியபுதோ, அதாவது சத்தியபுத்திரர் அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்த பள்ளி. அதியமான் நெடுமான் அஞ்சி நம்ம சங்க காலத்துல இருந்து ஔவையார் காலத்துல இருந்து பாக்குறோம். ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மன்னராக அவர் இருந்திருக்கிறார், பழவர் குல மன்னர். அவரு கட்டி கொடுத்த பள்ளி அப்படிங்கிறதுக்கு லைவ்ல எக்ஸாம்பிள், ஒரு தொல்லியல் சான்று, ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸா நமக்கு இதனால் வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? இலக்கிய சான்றுகள் மூலமான அதியமான்னா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. இந்திய அளவுல, உலக அளவுல இலக்கிய சான்றுகளை ஒரு செகண்டரி ப்ரூஃபா தான் நம்ம பாக்குறாங்க. வேற தொல்லியல் சான்றுகளை தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. அது கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ, அதாவது கையாலும் கண்ணாலும் நேரடியாக தொட்டு உணரக்கூடிய எழுத்து பொறிப்புகளை தான் பானை ஓடுகள்ல இருக்கிறது. சோ அததான் முக்கியமான, இப்படி ஒண்ணு நிஜமாவே இருந்திருக்கா, இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் ப்ரூஃபா அவங்க எல்லாம் உலக அரங்குல ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரூஃபாக தொல்லியல் சான்றுகள் தான் இருக்கு. சோ அதியமான ஒருத்தர் இருந்தாருங்கிறது இலக்கியம் தவிர்த்து 2 இடத்துலதான் குறிப்பிட்டிருக்கு. ஒண்ணு அசோகருடைய கிருணார் கல்வெட்டு, சத்தியபுதோ கேதளபுதோ சோடாபாடா அப்படின்னு அவருடைய அந்த வரி வரும். சத்தியபுதோ அப்படின்னா சத்தியபுத்திரர்கள். தென்னாட்டில் தமிழ்நாட்டில் ஆண்ட அதியமான் பரம்பரைய சத்தியபுத்திரர்கள் அப்படிங்கிற பெயரால அவர் குறிப்பிட்டிருப்பார். அதே குறிப்புதான் இங்கேயும் இருக்கு நம்ம ஜம்பை கல்வெட்டு. சத்தியபுதோ அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்தபால். சத்தியபுத்தோன்னு அப்ப யாருன்னு நமக்கு தெரிய வருது? அதியமானுடைய பெயர்னு தெரிய வருது. அதியமான ஒருத்தர் இருந்திருக்காரு, நெடுமான் அஞ்சியோடைய ஈத்த பள்ளி அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு நேரா இந்த ப்ரூஃப் இருக்கிறதுனால சங்க காலத்தில் கூறப்பட்ட அதியமான் நிஜமாகவே வாழ்ந்திருக்கிறார், அவர் ஒரு சமண பள்ளியை கட்டி கொடுத்துறாரு. அதுக்குரிய தொல்லியல் சான்றாக நம்ம இந்த ஜம்பை கல்வெட்டை பார்க்கலாம். சோ அதியமானும் திருமுடிக்காரியும் ஒரே காலத்தவர்கள் என கொண்டால் இந்த கல்வெட்டு காலமாக குறிக்கப்பட்ட கிபி 1ஆம் நூற்றாண்டு இருக்காது. அதுக்கு முன்னாடியே தான் நம்ம சங்க காலம் பாக்குறோம்ல. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, கிமு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்ம சங்க காலம் இருக்குன்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட அதியமான் சங்க இலக்கிய தரவுகளின்படி அதியமானும் திருமுடிக்காரியும் ஒரே காலத்தவராக இருக்கும் பட்சத்தில் இந்த கல்வெட்டினுடைய காலமும் கிமு 3க்கு முற்பட்ட காலமாக இருக்கும் அப்படிங்கிறது நூலாசிரியரோட தரவுகள். இது போல பழுவேட்டரையர்கள், கோசர்கள், வானகோவரையர்கள், முத்தரையர்கள்னு பல பேர் பத்தி இந்த நூல்ல சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர்கள் எல்லாத்தையும் பத்தி பல இடங்கள்ல, பல புத்தகங்கள்ல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இதை சொல்லப்படாத விஷயங்களாக இந்த நூலில் அவர் சேர்த்திருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளை நான் கொடுத்துட்டேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நூலாசிரியருக்கும் நல்லுலிங்கம் அவர்களுக்கும் கோமதி சார் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி சரண்யா. நூலாசிரியர் எப்படி நடுக்கற்களையும் கல்வெட்டுகளையும் வைத்து ஒரு வரலாற்று ஆவணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுபோல இந்த நிகழ்வில் புகைப்படங்களோடு கல்வெட்டுகளையும் நடுக்கற்களையும் எங்களுக்கு சமர்ப்பித்து அதனுடைய விளக்கத்தையும் சில குறுநில மன்னர்களையும் இங்கு தெளிவாக எடுத்துரைத்ததற்காக நுழைவுலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஆசிரியர் ஏற்புரை. அதாவது இவர் வரலாற்றை தேடி செல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர். இவர் மத்திய அரசினுடைய ஆயுத தொழிற்சாலையில் தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்தாலும் வரலாற்றின் மீது கொண்ட ஆழமான ஆர்வத்தின் காரணமாக இவரை இந்த ஆராய்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறது. இவர் பல்வேறு நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். தடயங்களை தேடி, கல்லாகி போனவர்கள், கல்வெட்டு ஓர் அறிமுகம், சோழநாடு நடுக்கற்கள், அவிப்பலி, களவும் கற்றுமர, கருப்பு வெள்ளை பக்கங்கள் போன்ற பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூல்களை எழுதி கொண்டிருக்கும் நமது நூலாசிரியர் பார்த்திபன் அவர்கள்
ஆற்றுப்படை என்னும் மின்னிதழை வழங்கி வருகிறார். அது இப்போது அச்சு இதழாகவும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவர் ஆற்றுப்படை என்னும் பெயரிலே மரபு சுற்றுலா அமைப்பு ஒன்றையும் நிறுவி தமிழகம் முதல் சிந்துவெளி நாகரிகம் தலங்கள் வரை தொல்லியல் சார்ந்த பயணங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று சான்றுகளோடு வரலாற்றை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் பார்த்திபன் அவர்களை நுழைவுலத்தின் சார்பாக ஏற்புரை வழங்கி இவருடைய இந்த ஆராய்ச்சி அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். வாங்க சார். வணக்கம். நுழைப்புலம் குழுவிற்கு எனது முதல் மன நன்றிகள். இந்த நான் எழுதிய அந்த குறுநில தலைவர்கள் மூலியக்கு மிகச் சிறப்பான ஒரு மதிப்புரை அளித்த திருமதி சரண்யா அவர்களுக்கு மிகவும். இந்த நூலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேலியர்கள் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம முக்கியமான ஆய்வாளர்கள் 4 பேர் எழுதியிருக்காங்க. பூங்குன்றன் ஐயா, ராகவையங்கார் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிற வேலியர்கள் இவங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே எழுதியிருக்காங்க. நான் கூட நிறைய ரெஃபரன்ஸ் பூங்குன்றன் ஐயாட்ட இருந்து நிறைய வாங்கி இந்த புத்தகத்துல சேர்த்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு என்ன வந்துச்சுன்னா, அந்த சங்ககால தலைவர்கள் தவிர்த்து அதன் பிறகு யாரு துணை தலைவர்கள் நம்ம ஊர் ஆண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் வரல. சரி, அதை நம்ம ஒரு தலைப்பா வச்சுட்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த புத்தகம். இதுலயும் பாத்தீங்கன்னா சில சங்ககால தலைவர்கள் சில பேர் வருவாங்க. மலையமான் வராரு, அப்புறம் மலையமான், அதியமான் இவங்கெல்லாம் வராங்க. இதை தவிர்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தலைவர்கள் எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் தொகுப்பா தான் இந்த 21 தலைவர்களை கொடுத்துருக்கேன். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நிலங்களை ஆண்டவர்கள். அப்படி ஒரு ஊரு இப்ப எப்படி நம்ம ஒரு 18 கிராமம்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு சின்னோண்டு ஊரை ஆண்டுகிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நடுக்கர்கள், இந்த கல்வெட்டுகள்லாம் ஆவணப்படுத்துது. இந்த நடுக்கர்கள் வாயிலா தான் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு வரலாற்றுல தெரிய வருது. அந்த மாதிரி இருக்கிற தலைவர்களை ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இந்த புத்தகம் ஆரம்பிச்சேன். அதுல சில கால தலைவர்களும் இதுல இருக்காங்க. நம்ம நிறைய சொன்ன மாதிரி இதுல நிறைய இப்ப இந்த தலைவர்கள்லாம் எப்ப எழுச்சி பெறுறாங்க அப்படின்னா, இந்த கலப்பிரர் காலத்துலதான். கலப்பிரர் காலமான அந்த 3ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூவேந்தர்கள் இல்லாத ஒரு காலம். அப்ப அந்தந்த பகுதியில இருக்கிற வட்டார தலைவர்கள், குறுநில தலைவர்கள்லாம் எழுச்சி பெறுறாங்க. ஆரம்பத்துல அவங்க நடிகர்கள்லாம் பார்த்தோம்னா யாரோட தலைமையும் இருக்கல. அவங்களவே இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஊரை தாக்கி அழிக்கிறது, அந்த ஊரை கைப்பற்றுறது, அங்க இருக்கிற செல்வங்கள் எடுத்துட்டு வர்றது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் இல்லை, ஒரு வேளாண்மை சமூகம் மாதிரி அவங்களுக்கு ஒரு இரிகேஷன் சிஸ்டம் எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே செல்வம் ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த ஊர்ல ஆள்ற தலைவனோட ஊரை அழிக்கிறது, அவனோட செல்வத்தை எடுத்துட்டு வர்றது. அதன் பிறகு அங்க இருக்கிற ஆணிரைகள். இப்ப இன்னைக்கு கூட பார்த்தோம்னா சமீபத்துல வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், யார் வீட்டுல இந்த மாடு கனி எல்லாம் நிறைய இருக்கோ அவங்கதான் அந்த 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 ஊர்ல அந்த தெருவுல ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ற வழக்கமே இன்னுமே இருக்கு. உடையவங்க உடையார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதேதான் அன்னைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு ஊர் ஆள்ற தலைவனா இருந்தாலும் அவங்ககிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, நாணிரை செல்வங்கள் இருக்குது. அதை இன்னொருத்தவனுக்கு அவங்ககிட்ட இருக்காது. அப்ப என்ன பண்றது, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். உனக்கு அன்னைக்கு இந்த களவு தொழில்ன்றது ஒரு தப்பா பார்க்கப்படல. ஏன் அப்படி சொல்றேன்னா, மலையமான் எவ்வளவு பெரிய ஒரு புகழ்பெற்ற மன்னர். அவரே போய் அவர் தலைமையேற்று போய் ஆணிரை கவர்ந்து வந்திருக்காரு. பாண்டிய மன்னன் ஒருத்தர் கவர்ந்து வந்திருக்காரு. நம்ம மகாபாரதம் எடுத்துட்டோம்னா கிருஷ்ணர் கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆணிரை கவர்ந்த ஒரு ஆள் மாதிரி தான் நம்ம பார்க்கறாங்க. இந்த வழக்கம் ஒரு இந்தியா முழுக்கமே நிறையவே இருந்து. கர்நாடகா பகுதியெல்லாம் போனோம்னா, இந்த ஹைகோலை இங்கெல்லாம் போனோம்னா நிறைய நடுக்கர்கள் இந்த மாதிரி ஆணிரை கவர்தல் தான் இருந்திருக்கு. ஏன் இப்ப இந்த ஆணிரை கவர்தல் இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிடைக்கிற ஒரு 90% நடுக்கர்கள் எல்லாமே இதுதான், ஆணிரை கவர்தல் தான். ஆணிரை கவர்றது, ஆணிரை மீட்டு வருது, இதுல இறந்து போன ஒருத்தனை ஹானர் பண்றது. எதுக்கு அவங்களுக்கு நடுகர்கள் எல்லாம் எழுப்புறாங்க அப்படின்னா, அந்த வீரனை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு, அந்த வீரோட குடும்பம் அவனை போல இருக்கிற மற்றொரு வீரனை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா அப்படி ஒரு மதிப்பு கொடுத்தாதான் அவன் செய்யற தொழில் அவனுக்கு தப்பா தெரியாது, ஒரு வீரத்தோட அவன் ஒரு போருக்கு போவான். இந்த மாதிரி சில காரணங்களுக்குனாலதான் இந்த மாதிரி நடுக்கர்கள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இந்த நடுக்கர்கள் எப்படி எழுப்புவாங்க அப்படின்னு கூட நான் சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். தொல்காப்பியத்துல கூட அதுக்கு நமக்கு இலக்கணம், தொல்காப்பியம்ன்றதே ஒரு இலக்கணங்கள் தானே. எப்படி நடுக்கல் எழுப்புவாங்க அந்த மாதிரிலாம் கூடயும் ரெஃபரன்ஸ் இருக்கு.
நிறைய இந்த விஷயங்கள்லாம் இவங்க கொடுத்த போட்டோஸ் எல்லாமே நான் நேராவே ஃபீல்டு ஒர்க் போனதுதான். இதுல இந்த புத்தகத்துல இருக்கிற எதுவுமே வந்து நண்பர்கள்கிட்ட வாங்கினது இல்லை. எல்லாமே நானே களப்பணிக்கு போய் நானும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் அங்க இருக்கிற லொகேஷன் கியூஆர் கோட்லாம் எடுத்து பின் பண்ணி, ஏன்னா நிறைய நடுக்கல் பார்த்தீங்கன்னா பாதி இது கவர்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சில இடங்கள் வழிபாட்டுல இருக்கு, சில இடங்கள் வந்து வழிபாடு இல்லாம கேட்பாட்டு கிடக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்க போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்கோம், ஃபீல்டு ஒர்க் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் முக்கியமான இந்த மாதிரி தரவுகள் தேடும்போது நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுது. அதாவது ஒரு முதல் கற்றளியை எழுப்பினவன், ஒரு கற்கோயில் எழுப்புனவர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குறுநில தலைவர் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் குடவரை கோயில் அவரு அது எழுப்பினதும் ஒரு குறுநில தலைவர் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசர்களுக்கு இருக்காத ஒரு விஷயங்கள் கூடயும் ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னவனா இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் புதுசா அவனுக்கு தோன்றி நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். சில இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வானகோவரையர்னு ஒரு குழு சொல்லியிருந்தாங்க. வானகோவரையர் நம்ம என்ன மேக்சிமம் என்ன நினைக்கிறோம்னா வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வன் வராருல, வல்லவரையன் வந்தியத்தேவன் அவருமே கூட பாத்தீங்கன்னா வானகோவரையர் அந்த கிளானை சேர்ந்தவர் தான். இவங்களோட ஆர்ஜின் எங்கன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சங்க காலத்துல இருந்தே வராங்க. நேரடியா வானகோவரையர் அந்த பேர்ல இல்லாட்டியும் அந்த குழு வந்து சங்க காலத்துல இருந்தே டிராவல் ஆகி அதன் பிறகு இங்க நம்ம சவுத் நோக்கி வராங்க. இங்க ஆர்ஜின் பாத்தீங்கன்னா துளு அந்த பகுதி இருக்கு, அங்கே இருந்து ஆர்ஜின் ஆகி திரும்பி ஆந்திராவுக்கு போறாங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே ஒரு சோழனுக்கோ பாண்டியனுக்கோ கூட இவ்வளவு ஒரு நீண்ட காலமா தொடர்ச்சி அரசாண்ட ஒரு பரம்பரை இல்லை. சங்ககால சோழர்கள்லாம் வந்து கிபி 2-3லயே காணா போயிடுறாங்க. திரும்பியும் 9th செஞ்சுரியில தான் வராங்க. இடையில 600 வருஷம் எங்க போனாங்கன்னு தெரியல. அதே மாதிரிதான் பாண்டியரும் பாத்தீங்கன்னா கலப்பேர் காலத்துல எங்க இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே சங்க காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அதன் பிறகு நடுக்கல்ல 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு சின்ன சின்ன குறுநில தலைவர்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அதன் பிறகு சோழர்களுக்கு பொண்ணு கொடுக்குற லெவலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செய்யற அளவுக்கு வந்து ஒரு பெரிய கோயில் கட்டுற அந்த ஸ்டேஜ்ல உருவாங்க. இதை நம்ம இந்த படிநிலையை பார்க்கும்போது நமக்கு இந்த வரலாறு ஈஸியா நம்மளால அணுக முடியும். எப்படின்னா ஒரு சின்னோண்டு ஒரு குழு, ஒரு இனக்குழு தங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு குழு பின்னாடி வந்து இந்த ஆட்சி மாற்றம், அதன் பிறகு பின்னாடி வர அந்த கோயில் கட்டுற வழக்கம், ஒரு பேரரசர்கள் வரும்போது அவங்க எந்த நிலையில இருக்காங்க, அதன் பிறகு பேரரசர்கள் மறைஞ்ச பிறகு அவங்க தனியா ஒரு கிளர்ச்சி பெற்று எப்படி அவங்க ஊரை நிர்மாணிக்கிறாங்க இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய இந்த விஷயத்துல தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து இந்த நூலை நான் ஆவணப்படுத்தியிருக்கேன். அப்புறம் சில முக்கியமான கருத்துக்கள் வந்து நான் என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவா நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப இந்த முத்தரையர்னு சொல்ற அந்த குழுவோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதினவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செங்கம் பகுதியில இருக்கிற நடுக்கற்கள் வந்து வானகோ முத்தரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மெயினா சொல்லுவாங்க. அவர் தான் வந்து முத்தரையரோட முதல் மன்னர்னு சொல்லிட்டு ஆர்ஜின் அவங்கள சொல்லுவாங்க. ஆனா அதை நான் வந்து மறுத்திருக்கேன். ஏன்னா அதுலயே தெளிவா வந்து வானகோ அரசர்னா வானகோ வரையர்கள், அதுலயே பார்த்தீங்கன்னா வானகோ முத்தரசர், வானகோ இளவரசர்னு வராங்க. ஒரே காலகட்டத்துல 2 பேரும் பிரிஞ்சு ஒரு ஊரை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய எப்படி நம்ம முத்தரையர்னு எடுத்துக்க முடியும், அவங்க வந்து இந்த வானர்களை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு இந்த நூல்ல நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னோட கருத்துக்களா நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எழுதின சில கருத்துக்களை வந்து நான் மறுத்து என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லியிருக்கேன். இப்ப அந்த சரண்யா சொன்ன மாதிரி அந்த மல்லச்சந்திரம் அந்த பெண்கற்கள சின்னம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிமு எப்படியும் 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கல்லும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 டன் இருக்கும். 5000 கிலோ யோசிச்சு பாருங்க. ஒரு கல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஈமச்சின்னத்துல ஒரு 200 கல் இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கல்லை வெட்டி அதை ஒரு பலகை கல்லா ஷேப் பண்ணி மலையிலேருந்து கீழே இறக்கிட்டு வந்து இல்ல கீழே இருந்து மேலே ஏற்றிட்டு போய் ஒரு அமைப்பு ஏற்படுத்த தெரிஞ்சவனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டணுன்றது கோயில் கட்ட தெரியாமலாம் கிடையாது. அவனுக்கு வந்து சாதாரண விஷயம். அப்படியாப்பட்டவன் ஏன் செய்யல அப்படின்றதுக்கு வந்து நான் புரிதலை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த நடுக்கல்ன்றது இறந்தவங்களுக்கு எழுப்புற ஒரு விஷயம். அதை வந்து அவங்க கோயிலுக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் நடுகல்ல வந்து ரொம்ப இயர்லி பீரியட் நடுகள், இந்த 5th இருந்து 8th வரைக்கும் அந்த பீரியட் நடுகள் பாத்தீங்கன்னா அந்த கார்னரை வந்து உடைச்சு விட்டுருப்பாங்க. ஒரு பழக்கெல்லாம் இருக்கும், அந்த கார்னரை உடைச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இது செத்தக்கல் அப்படின்ற அவங்களோட ஒரு நம்பிக்கை. இப்ப ஒரு நம்ம என்ன நம்பிட்டு இருந்திருக்கோம், நம்ம சிற்ப சாஸ்திரம் கூட சொல்லும், ஒரு பாறைக்கு வந்து ஒரு மலைத்தொடருக்கோ அது வந்து ஒரு உயிர் இருக்கு. நீங்க அதை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா செத்துருச்சு அப்படின்ற மாதிரிதான் நம்மளோட புரிதல் இருந்திருக்கு.
ஒரு மரத்தையே எடுத்துப்போம். ஒரு மரத்துல வந்து நிறைய கிளைகள் இருக்கு, இலைகள். அந்த இலையை நம்ம உருவிட்டோம்னா அந்த இலை காஞ்சி போய் அது வீணா போகணும், பட்டு போகணுங்கிறது. இந்த மரம் நம்ம வந்து மலையும் நம்மளோட நம்பிக்கை அப்படிதான் இருந்திருக்கு. இந்த மலையை வெட்டிட்டோம்னா அது வந்து செத்து போனது. அதுல எப்படி நம்ம வந்து கோயில் கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதை வந்து குடவரை கோயில்கள் கட்டும்போது வந்து அந்த எண்ணத்தை வந்து மாத்துறாங்க. மகேந்திரவர்மன் இவங்கெல்லாம் வந்து அதை மாத்தும்போது அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மனத்தடை வந்து அகலுது. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு தேவர பாடல்பட்ட கோயில்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவம்புலிங்கமா தான் இருக்கும். பின்னாடிதான் வந்து அந்த சிவம்புலிங்கம் அழியும் போது மாத்திருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த நம்ம மூவர் பாடின பாடல்கள் எதுவுமே குடவர கோயில் கிடையாது. எல்லாமே வந்து தனியா எடுத்து கட்டின ஒரு கோயில் தான். ஆரம்பத்துல வந்து அவங்க பாடல் பெற்ற கோயில்கள்லாம் எல்லாமே செங்கல்ல தான் கட்டி இருந்திருப்பாங்க. அதன் பிறகுதான் வந்து பல்லவர் பீரியட் பிறகுதான் அதை வந்து சின்ன சின்ன கட்டளையா மாத்துறாங்க. செம்பியன் மாதை வந்துதான் வந்து அதை முழுமையான ஒரு பெரிய கோயிலா மாத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனத்தடை போயிடுச்சு. இந்த நடுகள் கல் இருக்காம ஒரு இறைவனுக்கு கோயில் கட்டுற அதுலயும் கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மாற்றம் வருது. அதனாலதான் அந்த பீரியட் நடுகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முழுமையான ஒரு பலகை கல்ல இருக்கிறது, ஒரு பக்காவான ஒரு இதுல இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து என்னோட புரிதல்கள். இதை வந்து நான் அங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த புத்தகம் நான் எழுதியிருக்கேன். படிச்சுட்டு கருத்துக்கள் சொல்லுங்க. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி பார்த்திபன். இது போன்ற பல வரலாற்று தரவுகளோடு சிறந்த நூல்களை படைக்க வேண்டும் என்று நுழைவுலம் உங்களை அன்போடு வாழ்த்திக் கொள்கிறது. அடுத்ததாக கலந்துரையாடல் நிகழ்வுக்கு செல்லலாம். கருத்துக்களும் வாழ்த்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. நேரம் கருதி வாழ்த்துரையும் கருத்துரையும் வழங்குபவர்கள் 3 நிமிடத்திற்குள்ளாக வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கைகளை உயர்த்தியோ அல்லது அன்மியூட் செய்தோ வாழ்த்துரை வழங்கும்போது அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு வாழ்த்துரை வழங்கலாம். வணக்கம், வானிலைக்கா பேசுறேன். பேசுங்க மேடம். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. சரண்யாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒரு புதிய புத்தகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த தலைப்பு பார்த்த உடனே வழக்கமா நம்ம அசோக்குமார் எழுதினார் இல்லையா, காரி ஓரின்னு அதிகமான வரிசையா, அவங்கள பற்றியே தான் வருமா அப்படின்னு அவங்க கிட்டே கூட பேசினேன். நான் நிறைய புதிய தகவல்கள் சரண்யாவும் நானும் அந்த வானர் குலத்தையும் முத்திரையர் பற்றி மட்டும் சொல்லலையே, அவங்கள பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை எழுத்தரே வந்து சொல்லிட்டாரு. ஆனா இப்போ முத்திரையருக்கான கல்வெட்டுக்கள் எதுனா இருக்கா? ஏன்னா ஆரம்பிச்சது வந்து அவர் திருநெல்வேலியில ஆரம்பிச்சார், கன்னியாகுமரி, அங்கிருந்து இங்க வடக்கு காஞ்சிபுரம் வரைக்கும், கூரம் வரைக்கும் அவருடைய பயணம் இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகளும் இந்த நூல்ல கிடைக்குது. இந்த முத்திரையர் சார்ந்த ஒரு கல்வெட்டுக்கள் எங்காவது எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா வட தமிழகத்துலதான் அவர்களுடைய ஆட்சி இருந்ததா, இதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆவலை இந்த நூல் ஏற்படுத்துச்சு. அதே போல இன்னொரு டவுட் என்னன்னா, மல்லசத்திரம் சொன்னீங்க, அது ஒரு புதிய கருத்தா தான் இருந்துச்சு. கருங்கல்ல செய்யறது வந்து பள்ளிப்படை கோயில்கள்ல தான் முதல்ல ஒரு வேலை கட்டி இருப்பாங்களோ, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அதை பத்தி விளக்கமும் நல்லா இருந்தது. ஆனால் அங்க வந்து கிருஷ்ணகிரியை நீங்க குறிப்பிடும் போது அங்க வெறும் கல்திட்டை மட்டும் தானே இருக்கு. அங்க குறிப்பிடும்படியான அந்த கற்றளி ஏதாவது இருக்கா? ஏன்னா நானும் கிருஷ்ணகிரி சைடு போனதில்லை, பார்த்ததில்லை. ஆனா ஒரு நல்ல உங்களுடைய உழைப்பு, எழுத்தாளரோட உழைப்பு தெரிஞ்சது. அதுல எல்லாம் நேரடியா போயிருக்கேன். அந்த படங்கள் எல்லாமே சிறப்பா இருந்தது. நன்றி. இந்த ஒரு 2 கேள்வி மட்டும்தான் எனக்கு. மல்லசத்திரம் சார்ந்தும் முத்திரையர் சார்ந்த கல்வெட்டு ஏதாவது இருக்கா? நன்றி. ஃபர்ஸ்ட் மல்லச்சந்திரம் சொல்றேன். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பென்னேஸ்வர மடம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த பகுதியில வந்து ரொம்ப ஏர்லி பீரியடு கோயில் கிடையாது. எல்லாமே வந்து ஆஃப்டர் குலோத்துங்காவுக்கு பின்னாடி தான் வந்து அந்த கோயில்லாம் இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதின்றது இன்னைக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு பார்டரான ஒரு ஏரியா. அடிக்கடி வந்து அங்க ஒரு போர் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில போச்சுன்னா கர்நாடகால இருந்து கங்கர்களும் நுளம்பர்களும் ஒரு ஆண்டுட்டு இருந்த ஏரியா. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் ஆண்டு இருந்த ஏரியா. சில கங்கர்களும் நுளம்பர்களும் தமிழர்கள் தான். அவங்க வந்து இந்த கொடுந்தமிழர்னு சொல்லுவாங்கல்ல,
தமிழுக்கும் கர்நாடகாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில பேசுற அந்த மொழியில உள்ளவங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஆரம்பத்துல ரொம்ப ஒரு இது பார்டர்னால போர் நடந்ததுனால வந்து நடுக்கற்கள் தான் இருக்கு. ஒரு ராஜராஜனுக்கு பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு, ஏன்னா அவர் வந்து அவரோட எல்லை பெருசு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம தமிழக வரலாற்றை ரெண்டா பிரிக்கலாம், ராஜராஜனுக்கு முன்னாடி பின்னாடி. ஏன் அப்படின்னா இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட ஏரியாவை ப்ராப்பரா இருப்பாங்க. சோழர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, பாண்டியர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, சேரர்களுக்குன்னு எல்லை இருக்கு. நாடு தாண்டி அங்க போருக்கு போனாலும் அந்த அந்த ஊர்ல இருக்க செல்வங்கள் எடுத்துட்டு திரையை வாங்கிட்டு வந்துருவாங்க. அங்க ஒரு ஆட்சியாளர் வைக்கணும் அப்படின்னு எண்ண மாட்டாங்க. ஆனா ராஜராஜன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. தமிழ்நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னா வளநாடா பிரிக்கிறாரு. அவரோட பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுநில தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு அதிகாரி மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தனிச்சு ஆண்டுட்டு இருந்தவங்க அதன் பிறகு சோழ நாட்டு கீழே தான் அவங்க அப்படின்ற மாதிரி போனதுனால கோயில்கள் எதுவுமே இல்லாம போயிடுச்சு முன்னாடி. அதன் பிறகு ராஜராஜன் பின்னாடி தான் வந்து இந்த கோயில் கட்டுற வழக்கம் எல்லாமே பின்னாடி, ஏன்னா சைவ மதம் சார்ந்து இயங்குனதுனால அவருக்கு பின்னாடி தான். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பெண்ணேஸ்வர மடம் இந்த மாதிரி இந்த கோயில்லாம் பாத்தீங்கன்னா குலோத்துங்க பின்னாடி தான் அந்த கோயில் கட்டுற வளமையே வருது அந்த ஏரியால. மற்றபடி பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு செழுமையான பகுதி, நிறைய வீரர்கள் இருந்த பகுதினால வந்து அங்க எப்பவுமே வந்து ஒரு ப்ரெஷரான ஏரியானால வந்து அங்க ஒரு கோயில் கட்டி வழிபாடு பண்ற வழக்கம் வந்து ரொம்ப பின்னாடி தான் வருது. இது ஒண்ணு. அப்புறம் முத்திரையர் கல்வெட்டு வந்து நமக்கு நிறையவே கிடைக்குது. முத்திரையோட டெரிட்டரின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க அந்த காலத்துல இருந்து, அதாவது பல்லவாஸ் நந்திவர்மன் பீரியட் அது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், இங்க திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதியில் போறாமே அவங்களோட அதுதான் அவங்களோட டெரிட்டரி. அவங்களோட ஃபர்ஸ்ட் கல்வெட்டா பாத்தீங்கன்னா காடக முத்திரையர்னு ஒருத்தர் வராரு. வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துல வந்து, அதாவது அந்த 2ஆம் நந்திவர்மன் பாத்தீங்கன்னா ஒரு கம்போடியால இருந்து வந்ததா சொல்லுவாங்க. அப்ப அவரை வரவேற்கிறதுக்காக வந்து அந்த ஊர் வணிகர்களும் காடகமுத்திரையன் அவரு தான் வந்து அவருக்கு ஒரு சீப்டன் மாதிரி அவரு போய் என்ன பண்றாரு, அவரை வரவேற்று கூட்டிட்டு வர்றாரு. அந்த சிற்பம் கூடயும் அந்த கோயில்ல இருக்கு, வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கு, அந்த காடகமுத்திரையோட சிற்பம் இருக்கு. அது கீழே வந்து அவரோட பேரே இருக்கு. அதை வந்து நான் இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏன் அவங்க சவுத் நோக்கி திரும்பி வராங்க அப்படின்னா, நந்திவர்மன் அவர் பீரியட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அங்க இன்னொருத்தர் ஒரு சின்னோண்டு ஒரு கிளான் பல்லவனோட இன்னொரு எதிர்க்கிறான். அதனால என்ன பண்றாரு, அவரு இங்க இருந்தா பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நந்திபுரத்துக்கு வராரு. அது கும்பகோணம் சைடு இருக்கிற நாதன் கோயில் அந்த நந்திபுரம் சொல்றாங்களே, அந்த நந்திபுரத்தை அவர் தான் உருவாக்குறாரு. அப்ப உருவாக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஆட்கள் வேணும் அப்படின்றதுனால, விசுவாசமான ஆள் வேணும், இந்த முத்திரையர்களை கூட்டு வராரு. அப்பையில இருந்தா முத்திரையோட அந்த ரெஜிமெண்ட் எல்லாமே வந்து அங்க உருவாகுது. இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை சைடு உருவாகுது. அப்புறம் திரும்பி அவர் காஞ்சிபுரத்துக்கே அவர் போயிடுறதுனால அந்த 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 ஆளுகள் அங்கேயே முத்திரையர்களும் அங்கேயே இருந்துடுறாங்க பர்மனண்டாவே. ஓ, ஆனா அப்போ வடக்குல இருந்து இங்க வட தமிழகத்துல இருந்தா தென் தமிழகத்துக்கு போயிருக்காங்க முத்திரையர்கள், குறுநில மன்னர்கள். ஆமா ஆமா, இது இது உறுதியா நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நந்தியம்மன் முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு கல்வெட்டுகள் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் கல்வெட்டே அதுதான் கிடைக்குது. ஓகே ஓகே, நன்றிங்க சார். நான் படிக்கிறேன், நூலை படிக்கல நான் இன்னும் படிக்கிறேன். நன்றிங்க சார். கண்டிப்பா படிங்க. நன்றி. அடுத்ததாக அனிதா தோழமை அவர்கள் பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்வு. நம்மளோட நம்ம நிகழ்வை வந்து சரண்யா அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து பேசினாங்க. எப்பவுமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசர்களுடைய பெருசா ஃபேமஸான பெருமைப்படக்கூடிய அரசர்கள் பெயர்கள் கூட தமிழகத்தை தாண்டி வெளியில போகாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து மறைச்சிருவாங்க. அப்ப குறுநில மன்னர்கள் அப்படிங்கும் போது அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வந்தேன். ரொம்ப அழகா அவங்க பேசினாங்க. எனக்கு இதுல வந்து 2 சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு வந்து விழிஞ்சம் குடவரை கோவில் சொன்னாங்க. அது வந்து இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கிற அந்த கோவில் பத்தி தான் அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. இன்னொன்னு வந்து ஆய் மன்னர்களுடைய பத்தி பேசும்போது அதுல வந்து ஒரு புகைப்படம் காட்டியிருந்தாங்க. அதுல வந்து அந்த களரி பயிற்றோட புகைப்படம் காட்டியிருந்தாங்க. அந்த களரி பயிற்று வந்து இப்ப வந்து அது வந்து கேரளாவுல அவங்க சொல்றது வந்து எங்களுடைய வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு போர்க்கலை அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து சொல்றாங்க. நானும் வந்து படிச்சிருக்கேன். அது வந்து கேரளாவுடைய ஒரு பெருமை மிகு போர்க்கலை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இவங்க பேசுறத பார்க்கும்போது இந்த ஆய் மன்னர்கள் அப்படின்னு நம்ம தமிழக மன்னர்கள் மட்டும்தான் அதை வந்து அங்க போயிருக்காரு, அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப
என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் அந்த மன்னர்களோட பேரை வந்து அவங்க மறைச்சு, அவங்க கொடுத்த அந்த கலையை மட்டும் தன்னுடைய பெருமையா வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு வருத்தம் வருது. அவங்க சொன்னது அந்த களரிப்பயற்றை மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுல வந்து ஒரு 4, 5 வகையான ஒரு இது இருக்கு, படிகள் இருக்கு. அதுல கடைசி படிதான் வர்மக்கலை. அதுவும் இப்ப கேரளாவில தான் எல்லாரும் சொல்லுவாங்க வர்மக்கலை அப்படின்னா கேரளாவில தான் அப்படின்னுட்டு. ஆனா அது எல்லாமே வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் தான் அதெல்லாம் வந்து ஏற்படுத்தினாருன்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. நிறைய செய்திகளை வந்து இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மெனக்கெடல் கொடுத்த எழுத்தாளர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அதாவது போர் பயிற்சி கொடுத்த இடம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் இந்த சைடெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பார்டர் டு கேரளா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில. அதனால அந்த பகுதியில் வழங்கப்பட்ட போர் பயிற்சி அப்படிங்கிறதுனால இணையத்துல எனக்கு அந்த காலத்தைய போர் பயிற்சி படங்கள் கிடைக்காததுனால நான் களரி பயிற்சி எடுத்து போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் அந்த ஏரியால கொடுக்கப்படுகிறது. இன்னமும் வந்து மெய் வழக்கம் அப்படிங்கிற பழக்கம் களரி பயிற்சியில கொடுக்குறாங்க. நம்முடைய எலும்புகளையும் நரம்புகளையும் முதல்ல சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மள ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் தான். பொதுவாகவே போர் பயிற்சிகள் அப்படிதான் இருக்கும். வெறும் வாள் எடுத்து சண்டை போடுறது மட்டும் போர் பயிற்சி இல்ல அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து களரி பயிற்றுனர்கள் வந்து மெய் வழக்கத்தை முதல் படியா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வர்ம கலையை கடைசியா கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, அவர் காலத்தில் பார்த்திவசேகரன் காலத்துல, கோக்கருந்தடக்கன் காலத்துல அவர் ஏற்படுத்திய சாலையில களரிதான் பயிற்றுவித்தார்களா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தொல்லியல் சான்றுகளாக எதுவும் இல்லை. ஆனாலும் இப்ப இந்த காந்தளூர் சாலையை அடியொற்றி அதனுடைய வழக்கமாக பல சாலைகள், திருமொழிக்களம், இது போன்ற பார்த்திவசேகரபுரம் சாலைகள் அவர் ஏற்படுத்தி இருந்ததுனால அந்த வழக்கம் இப்போது பிற்காலத்து டெரிட்டரியல் டிஃபரன்சஸ் தான் நம்ம தமிழ்நாடுங்கிறதும் கேரளாங்கிறதும். அந்த காலத்துல வந்து தமிழகமும் தமிழ்நாடும் கேரளாவும் ஒரே பகுதியை ஒரே பிராந்தியமாக இருந்த காலகட்டத்தினால கன்னியாகுமரி நாகர்கோவில், இப்ப இருக்கிற கன்னியாகுமரி நாகர்கோயிலுமே நம்ம கேரள பகுதிகளா கூட பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்துறாரு. சோ அந்த பகுதிகள்ல கொடுக்கப்பட்ட போர் பயிற்சியாக தற்போதைய களரியினுடைய முந்தைய வடிவமாக நம்ம கொள்ளலாம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா காந்தளூர் சாலை இந்த மேற்கொண்ட மற்ற 3 சாலைகளும் போர் பயிற்சி கொடுக்கக்கூடிய மிக 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 முக்கிய ஒரு ராணுவ தளங்களாக, ஒரு பயிற்சி தளங்களாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ காந்தளூர் சாலையில இருந்து இன்னும் சொல்ல போனா பிற்கால சோழர் வரலாற்றிலையும் சரி, அது தொடர்ந்த விவாதங்கள்லயும் சரி, நம்முடைய ஆதித்த கரிகாலரை மரணத்திற்கு காரணமானவர்கள் காந்தளூர் சாலையில் பயிற்சி பெற்ற பிராமணர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதும் பிற்கால விவாதங்களுக்கு ஒரு முன்னெடுப்பா இருக்கு. ஏன்னா அசாசன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒருத்தரை கொல்றதுக்கு இந்த மறைந்து தாக்குதல் முறைகள் மலைப்பகுதிகள் இல்லாம, அதாவது கேரளா எல்லாமே வந்து மலைப்பகுதிகள். சோ மலைப்பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த மறைந்து தாக்கும் முறை வந்து அங்க ரொம்ப பிரசித்தம். அது போல களரி அப்படிங்கிறதும் பிற்பாடு வந்து ஆயுதம் இல்லாமல் ஒருத்தரை தாக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கு. பிற்காலத்துலதான் வந்து வாழ் பயிற்சி, வாழ் கேடயம் இந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தின ஒரு வழிமுறையா இருக்கு. இப்ப நம்ம கராத்தே எல்லாம் சொல்றோம்ல, வெறுங்கையால ஒருத்தர் அடிக்கிறது எப்படி. சோ இது போர் பயிற்சிங்கிறது எல்லாம் சேர்ந்ததுதான், வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்லாம இருக்கு. களரிங்கிறது தான் வந்து நம்ம தமிழ் மன்னர் முன்னெடுத்ததா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம சொல்லலாம். இன்னமும் கேரளத்துல களரி வழக்கத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குபவர்கள் வழங்கலாம். கோமதி சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம். ஒரு அருமையான ஒரு உரை சரண்யா, ரொம்ப நன்றி. தொல்லியல் வரலாற்றுலையும் சரி, கல்வெட்டியல் வரலாற்றுலையும் சரி, அவங்க ஆரம்பிச்ச மாதிரியே ஐரோப்பியர்களுடைய கொடைதான் ஃபர்ஸ்ட். முதல் அகழ் ஆராய்ச்சி செய்தது வந்து ஆதிச்சநல்லூர்ல ஜாகர், அவர் ஜெர்மனிக்காரர். அப்புறம் வரிசையா பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள், சிந்துவெளி மார்சல், அவங்களுடைய கொடையை வந்து நாம வந்து ஆரம்பமா வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாம வந்து நம்மளுடைய தேடல் அது 60களில் தான் வந்தது. முதல்ல வரலாற்றியல் துறையை வந்து 2ஆ பிரிச்சாங்க பல்கலைக்கழகங்கள்ல. 60களில் தான் அதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில புத்தகங்களை படிக்கும்போது கல்வெட்டு தேடி போன அந்த கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க.
2-3 பேரை பற்றி நான் படிச்சிருந்தேன் சமீபத்துல. நான் ஒரு குறிப்பு கூட Facebookல எழுதியிருந்தேன். அப்போ அவங்க போய் ஒரு இடத்துல போய் அவங்க சாப்பாடு வசதி இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது. அந்த மாரி ஒரு இடங்கள்ல போய் அந்த கோயில்கள்ல இருந்து, அங்க கிடைக்கிற வசதிகளை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு, அங்கேயே தங்கி இருந்து படி எடுத்து எடுத்த கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கு. அ இப்படி பார்க்கும்போது, இந்த கல்வெட்டுக்கள் தர செய்திகளை பழைய இலக்கியம் தரும் செய்திகளோடு ஒப்பிட்டு, அங்கே இருந்து ஒரு அ ஆதாரங்களை, அதன் நீட்சியை செய்திருக்கிற எழுத்தாளர் பார்த்திபன் அவர்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள். அத இங்கே நுழைவுரத்தில் அறிமுகம் செய்த சரண்யா அவர்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதியமான் நெடுமானந்தியை பற்றி அவங்க சொன்ன அந்த கல்வெட்டு, அசோகர் கல்வெட்டோடு சேர்ந்து அதனுடைய நீட்சியாக சத்தியபுத்திரர் என்ற வார்த்தையை இங்கேயும் 2மே வந்து பாலி மொழிம்பாங்க இல்லையா? பாலி மொழியா? பிராகிருதமா சரண்யா? பாலி மொழின்னு நினைக்கிறேன். அந்த மொழியை பேசுகிறவர்கள், அந்த மொழி பழக்கம் உள்ளவங்க, தமிழ் பிராமியை பயன்படுத்துகிற போது வரக்கூடிய அந்த விவாதங்களை இட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா அதை பார்த்தோம். அதியமான் நெடுமானஞ்சி அவ்வளவு தொன்மையான ஒரு மன்னர் என்கிற போது, அது பக்கத்துல சமகாலமா வாழ்ந்த மலையமான் திருமுடிக்காரி, வல்வில் ஓரி இவங்கெல்லாம் ஒன்றை ஒன்று அவங்ககிட்ட இருந்து இவங்க அப்படி ஒன்று இருக்குது. சங்க இலக்கியங்கள்ல ஒருவரை தொட்டு ஒருவரை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு மிக பழமையான தொன்மையான ஒரு நம்மளுடைய இனக்குழு தலைவர்களை பற்றிய ஒரு புத்தகம். இன்னும் படிக்கல, வாங்கி படிக்கிறேன். படித்த பிறகு என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய உரையும் அவருடைய ஏற்புரையும் மிக நன்றாக இருந்தது. நன்றி. நன்றி தோழர். வேறு ஏதேனும் வாழ்த்துரை வழங்குவது என்றால் வழங்கலாம். கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக வாங்க சார், குமரகுருபரன் பேசுங்க. வணக்கம் சார். அவங்க தான் நிறைய கேள்விப்படாத பேர்கள்லாம் சொல்லி இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க ரொம்ப மனிதர்ந்து வெள்ளம் போல, அதாவது புத்தகத்தை வந்து செய்தியோட சேர்ந்து அவங்களும் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. மலையடி குறிச்சினா எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர். எங்களுடைய அம்மா வழி குலதெய்வங்க தான் இருக்கு. இருந்தாலும் அங்க உள்ள அந்த குடைவரை இதை பற்றிலாம் எனக்கு தெரியல. அவங்க சொன்ன செய்தியை கேட்ட பிறகு அங்க போய் பார்க்கணும்னு தோணி இருக்கு. பார்த்திபன் சாருடைய குறிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இவருடைய புத்தகங்கள் எங்க கிடைக்கும்? இப்போ இந்த புத்தகங்கள் வாங்கினா இப்போ அந்த காமன் ஃபோக்ஸ்ல பார்த்தேன், அதுல இந்த புத்தகம் மட்டும் இருந்துச்சு. நம்மளுடைய இப்ப சொல்ற புத்தகம் குறுநில தலைவர்கள். பிற புத்தகங்கள் எங்க கிடைக்கும்? நீங்க இந்த கல்வெட்டு இயலை பற்றி சொன்ன புத்தகம் அதெல்லாம் எங்க கிடைக்கும் சார்? எங்க வாங்கலாம்? சார் NCBHல கிடைக்கும் சார். சோழ நாட்டு நெடுக்கற்கள்னு ஒரு புக் எழுதியிருந்தேன். சரிங்க சார். அது வந்து எங்க நியூ செஞ்சுரி புக் இருக்குல்ல, அதுல அவங்கள்ட்ட கிடைக்கும் சார் அது. அப்புறம் அந்த அவிபலின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது கிழக்கிலே கிடைக்கும் சார். கிழக்கு பதிப்பது கிடைக்கும். சரி சார். மற்றது வந்து இந்த கல்லாகி போனவர்கள் அது அப்படி ஒரு புத்தகம் இருக்கா சார்? அந்த நடுக ஆமா சார். அது வந்து முழுக்க நடிகர்கள் பத்தி சார். அது நடிகர்கள் வந்து எப்ப தோன்றுச்சு, அதோட வளர்ச்சி, என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றது கல்லாகி போனவர்கள். அது நான் வேணா பர்சனலா ஷேர் பண்றேன் சார். நான் அவங்க நம்பர் ஷேர் பண்றேன் சார். சரிங்க சார். ரொம்ப நம்பர் ஷேர் பண்றேன். மொத்தம் ஒரே இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நான் இப்போ காமன் ஃபோக்ஸ்ல பார்த்தேன், அதுல வந்து இந்த புத்தகம் இருக்கு. இன்னொரு இதுல வந்து க்ரோ நெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த கல்லாகி போன்ற புத்தகம்லாம் இருக்குது. அதனால கேட்டேன். ஆமா சார். அதுல இருக்கும். டவுன் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அபிபலின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். இந்த அதுவும் அந்த இது தொடர்பானதான். அபிபலி அது வந்து ஒரு புனைவு நாவல் தான். ஆனா அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே உண்மைக்கு தொடர்பான நாவலா தான் அது இருந்தது. அபிபலின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் சார். அது கிழக்கு பதிப்பகத்தை அவங்க வெளியிட்டாங்க. அது காமன் போஸ்ட்ல கிடைக்கும் சார். அது காமன் போஸ்ட்ல இருக்கு சார். அவிவெளி பார்த்தேன் நான். அது சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். திடியன் ஒரு பேர் சொன்னாங்க நினைக்கிறேன் மேடம். திடியன் ஒரு குறுநில மன்னர் தலைவர் இருந்தாரா சார்? திடியனா ஏதோ ஒரு பேரு அவங்க சொல்லும்போது. ஆமா சார். திதியன் சார். திதியன் ஆய்மன்னர்கள். அவங்க பாத்தீங்கன்னா அதான் இப்ப நம்ம சொல்ற ஆய்மன்னர்கள் வந்து கன்னியாகுமரி பார்டர் சொல்றோம். அவங்க கேரளாலேயே வந்து நிறைய பகுதியில பாத்தீங்கன்னா கொடவரை கோயில் எழுப்பியிருக்காங்க. அந்த மடவூர் புறான்னு ஒரு ஊர் இருக்கு. அப்புறம் விலிங்கம், இன்னும் கவியூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே அவங்க ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆனா எல்லாமே அவங்க எழுப்பின கோயில் தான். இப்ப கேரளாலே பாத்தீங்கன்னா நீங்க கேரளா கோயில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஓடு வெஞ்சிருப்பாங்க, ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் என்ன ரீசன்னா, ஆரம்பத்துல வந்து நம்ம மன்னர்கள் கட்டின சேர மன்னர்கள் நம்ம மன்னர்கள் தானே, அவங்க வந்து நம்ம கட்டுமானம் தான் கட்டியிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 14th செஞ்சுரி பிறகு வந்து என்னன்னா புதுசா ஒரு
அங்க ஒரு ஆகமம் உருவாகுது. இப்ப நம்ம ஊர்ல அந்த கோயில் கட்டுமானத்துக்கு வந்து மயமதம், காசியப சில்ப சாஸ்திரம், மானாசாரம்னு ஒரு 3-4 ஆகமம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா கேரளால வந்து ஆஃப்டர் 14th செஞ்சுரி பாத்தீங்கன்னா சாமிக்ஸ்டம் சொல்லிட்டு புதுசா ஒரு ஆகமம் உருவாக்குறாங்க. இப்ப அதான் கேரளா சைடு உள்ள கோயில்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து அந்த குடவரை கோயில் தவிர எல்லாமே புதுசா தான் இருக்கும். அவங்க அப்படியே என்ன பண்றாங்க அந்த ஸ்டைல மாத்துறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த திருவஞ்சைக்களம்னு ஒரு கோயில் இருக்கு. சேரமான் பெருமாள் இருக்காருல்ல, அவர் கட்டின அவர் பீரியட் கோயில். அந்த கோயிலோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் பெயிண்டிங்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கும். அதாவது அவர் பீரியட்ல வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல இருந்த கோயில் ஆஃப்டர் 14th செஞ்சுரில பாத்தீங்கன்னா அந்த கோயில அப்படியே டோட்டலா இடிச்சுட்டு வேற ஸ்டைல்ல மாத்துறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருக்க அந்த பார்த்திவசேகரபுரம் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ல இருக்கும். அதே மன்னர் கட்டின திருவட்டார் கோயில் நம்ம ஸ்டைல்ல இருக்கும். நீங்க உள்ள பத்மநாபபுரம் சாமி கோயில் போனீங்கன்னா அந்த கோயில் கோபுரமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி அந்த கோபுரத்தை வந்து நீங்க முழுசா கட்டிங்க நல்ல பெரிய ராஜ கோபுரம் அது. ஆனா அதை பாதி இடிச்சுதான் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாத்திருப்பாங்க. என்னன்னா பின்னாடி வந்து நிறைய ஆகமங்கள்லாம் உள்ள கொண்டு நம்ம மாத்திடுறாங்க. நம்ம ஊர் ஸ்டைல்ல இருக்கிற கோயில்ல வந்து ஆக்சுவலா நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டின கோயில் எல்லாமே அப்படியே மாத்திடுறாங்க. இந்த கேரளா ஸ்டைல்ல புதுசா ஒரு உருவாக்கி மாத்திடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆய்மன்னர்களோட கோயில்கள்லாம் நிறைய அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. விக்ரமசிங்கபுரம்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க எல்லாம் டிராவல் பண்ணி பாத்துருக்கேன். போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா 14th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அது பிரியுது. அது வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா சார் நீங்க சொல்றத வச்சு? ஆமா சார், அவங்களோட இயர்லி நீங்க இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பழைய கல்வெட்டு எடுத்துங்க, எடக்கல் அந்த வயநாடு எடக்கல்ல பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டு கிடைக்குது. அந்த விக்ரமசிங்கபுரம் சொன்னா அங்க பாத்தீங்கன்னா வட்டெழுத்து கிடைக்குது. ஆஃப்டர் 14th செஞ்சுரி தான் இப்ப மலையாளமே வந்து தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து உருவான ஒரு மொழி தானே. மணிப்பிரவாளர் நடையில உருவானது தானே அது. அதனால 14ஆம் நூற்றாண்டு பிறகுதான் வந்து முதல்ல வந்து அவங்களோட இது வருது. அவங்களுக்கு இலக்கண நூலே பாத்தீங்கன்னா ராமசரிதைன்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு. அதுவே ரொம்ப பிற்காலம் தான். 17ஆம் நூற்றாண்டு தான் அவங்களுக்கு இலக்கணமே உருவாகுது. முதல்ல அவங்க வந்து நம்ம சொல்றது எதுவுமே அவங்க ஏத்துக்கல. இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் உண்மை புரிஞ்சு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்ச மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், சரி. இங்க திடியன் ஒரு ஊர் இருக்கு சார். நம்ம மதுரை நாமல புதுக்கோட்டையில இருந்து போனோம்னா திடியன்னே ஒரு ஊர் இருக்கு. ஆமா சார். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உசிலம்பட்டி சைடு பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க தென்கல்ல நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா திடியன் குழுனே ஒரு தனியாவே குரூப். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெருமலை கல்லர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க தனியாவே ஒரு குரூப்பே இருக்கு. பழங்கால தமிழ் கல்வெட்டக்கூடிய அந்த திடியன் ஒருத்தரோட பேர்லாம் கூட வருது. அங்கிட்டு உள்ள அந்த மேட்டுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா திடியன்னு ஒரு ஊர் இருக்கு. திடியன்னு ஒரு கூட்டமே இருக்கு அவங்களுக்கு. அது தனி, அவங்க வேற சார். சரி சார். ஓ சார். சார் அது ஒரு கடைசியா வருது. இந்த சதியபுதோ பாலிலாம் சொல்லுவோம் சார். அதுல ஏன் சார் நம்ம சதியபுதம்ன்றது எப்படி சத்தியபுத்திரன் மாத்துறீங்க? எனக்கு அதாவது கல்வெட்டுல ஏதோ பிழைகள் இருக்க மாதிரியோ இல்ல அப்படி தோணுது. அது எனக்கு அதாவது கல்வெட்டு அறிமுகம் கிடையாது நமக்கு. இப்போ சதியபுதம்ன்ற வார்த்தை சத்தியபுத்திரன் எப்படி மாத்திக்கிறோம்? பாலிங்கிறது பள்ளியை தான் குடிக்குதுன்றது எப்படி சொல்றோம்? அதான் இதோட என்னோட கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் நான் எடுத்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமண மதம் வந்து நம்மளோட மதம் கிடையாதுல்ல. எல்லாம் வந்து கர்நாடகாவில இருந்து வந்தது தானே. இப்ப நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா பௌத்தம் வந்து ஆந்திராவில இருந்தும் அமராவதியில இருந்தும், சமணம் வந்து கர்நாடகா அந்த சைட்ல இருந்து நமக்கு வந்தது. அவங்களோட இயல்பாக பாத்தீங்கன்னா அவங்களோட மொழி சொற்கள் நிறைய நம்ம ஊர்ல கலந்துக்கும். இப்ப நம்ம செந்தமிழ் எழுதுற அதே பீரியட் அதுக்கு முன்னாடி உள்ள நடுக்கல் எடுத்தீங்கன்னா புலிமான் கொம்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கோல் பூசல்னு தொல்காப்பியர் சொன்ன இலக்கணத்தோட வருது நம்ம தமிழ் மன்னர்கள் எழுதும்போது. இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம ஆளுங்க. இப்ப அந்த அதியமான் வந்து அந்த சமணர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனா கல்வெட்டு வெட்டினதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுதான் வெட்டினது. ஆனா அதுல உள்ள மொழி வந்து அவங்களோடது. சமணர்கள் அங்கிட்டு அவங்க ஏன்னா அப்பதான் வந்த புதுசா அவங்க கிமு 3ல இருந்து தானே இங்க வராங்க. அப்போ என்னன்னா தமிழும் கன்னடமும் கலந்த ஒரு தமிழ் கன்னடம் அப்புறம் அந்த பிராகிருதம் இது 3மே கலந்த ஒரு இதாதான் இருக்கும். அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த புகைத்தலங்கள்ல இருக்கிறது வந்து 90% வந்து இந்த மாதிரி அவங்களோட சொற்கள் நிறைய கலந்துருக்கும். நம்ம அதை தவிர்த்து மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொற்கள் நிறைய கலந்துரும். இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் தமிழ் எழுதுறோம்ல அது மாதிரிதான். சரி நன்றி சார். அவங்க சொற்கள் நிறையவே கலந்துரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாற்கரத்தின் பதிப்பாளர் திரு நல்லுத்தோழர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கலாம். தோழர் நல்லு பேசுறீங்களா? தோழர் நல்லு
இணைப்புல இருக்கீங்களா? சீனிவாசன் அவர் இணைப்புல இல்ல அல்லது வெளியே இருக்கிறார்? பேசுறேன். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமா வந்து நூலாசிரியருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். புத்தகத்துக்கு வந்து குறுநில மன்னர்கள்னு தலைப்பு வைக்காம குறுநில தலைவர்கள்னு தலைப்பு வச்சது வந்து ரொம்ப சிறப்பான ஒண்ணுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா மன்னர்களுக்கும் இந்த குறுநில தலைவருக்குமான வேறுபாடு நிறைய இருக்கு. அதாவது அந்த ஒரு சின்ன குறுகிய பகுதி அதை வந்து தலைவர்களாக இருந்து மக்களோடு மக்களால் அதை நிர்வாகம் பண்ணவங்க, அதை ஆட்சி பண்ணவங்க கூட அவங்களை சொல்ல முடியாது, நிர்வாகம் பண்ணவங்கன்னு சொல்லலாம். அப்படியானவங்களை குறிக்கிற சொல்லுக்கு வந்து தலைவர்கள்ங்கிற சொல் தான் பொருத்தமா இருக்கும் மன்னர்கள்ங்கிறத விட. மிக முக்கியமா நமக்கு புத்தர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்போம், புத்தர் வந்து ஒரு அரசரின் மகன், அரண்மனையில வாழ்ந்தார், அப்படிதான் படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து அந்த அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பாடத்திட்டங்கள்லாம் அன்னைக்கு வந்து கிடைக்கப்பட்ட செய்திகளை வச்சு ஒரு மேலோட்டமாக எழுதப்பட்ட தகவல்களை தான் நம்மலாம் படிச்சு வந்திருக்கோம். அதை தொடர்ந்து பின்னால நம்ம போய் பார்க்கும்போது தான் வந்து அவர் வந்து இதை போல ஒரு சின்ன ஒரு குறுகிய பகுதியை நிர்வகித்து வந்த ஒரு தலைவர், அந்த ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்தவர் தான் புத்தருடைய அப்பா. அப்படித்தான் வந்து வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அதனால இந்த புத்தகத்துக்கு வந்து தலைப்பு வச்சது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் பார்க்கிறேன். சரண்யா வந்து ஒரு செமினார்ல ப்ரெசென்ட் பண்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு ப்ரெசன்டேஷனோட வந்து இதை முன் வச்சு பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா சிறப்பா இருந்தது. எழுத்தாளர் பிரசாந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ந்து செயல்படுங்க, உரையாடுவோம். அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதையும் பார்க்குறேன் நான். ஏராளமா வந்து இது என்னன்னா வரலாற்றின் மீதான ஒரு தேடல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா வரலாறுகள் வந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள், புது புது செய்திகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்மையில ஒரு புத்தகம் தொடர்பான செய்தி நான் பகிரும்போது கூட சொன்னேன், எந்த ஒரு ஆய்வும் முழுமையான ஆய்வும் நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஆய்வுக்கு வந்து தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா ஆய்வுகளுமே. அந்த ஆய்வுகளின் மீதான ஆய்வுகள் நடக்கும், அந்த ஆய்வினுடைய முடிவுகள் சரியா தவறான மறுபடியும் அதன் மீது ஆய்வுகள் நடக்கும், அப்படிதான் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து வரலாறு வந்து எண்ட்லெஸ்ஸான ஒண்ணு. அப்ப நம்ம என்ன சொல்றது, நம்முடைய வாழ்நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். ஆனால் நமக்கு முன்பாக நடந்து முடிந்த வரலாறுகள் வந்து எந்த ஒரு தனி மனிதனாலும் அந்த வரலாறுகளை முழுமையாக தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப அப்படியான ஆய்வுகளுக்கு என்னைக்குமே முடிவுகள் கிடையாது. அப்ப அந்த வரலாற்றை வந்து புதுசா என்ன வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த புத்தர் உதாரணத்தையே பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூலோட படிச்சோட நிறுத்திட்டு போயிருந்தோம், நம்ம அதோட நம்முடைய சிந்தனை அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய செய்திகள் இருக்குங்கிறத புதுசு புதுசான தகவல்களை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. இந்த வரலாற்று தேடல்கள் தான் நம்ம அந்த இடத்துல தான் வந்து நமக்கு புதிய தகவலை கொண்டு சேர்க்குது. அந்த ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்கிறேன். நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். சரண்யாவுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துகள். நூலாசிரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும் வாழ்த்துகளும். தொடர்ந்து வரலாற்றை நோக்கி பயணிங்கள். நன்றி. நன்றி தோழர். இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் மன்னிக்கணும், ஸ்ரீனிவாசன் படவட்டன் தோழருக்கு என்னுடைய சிறப்பு நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் இப்ப இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புக்காக வந்து அவரை மெனக்கெடுறது, அவருடைய ஆர்வம், இதெல்லாம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தருது. தொடர்ந்து நுழைவுலத்திலிருந்து பயணிப்போம் தோழர். உங்களுடைய வருகை நுழைவுலத்தை மேலும் சிறப்பாகிறது. நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி உரைக்கு போயிடலாங்களா? ஆமா, முடிச்சிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் யாரும் பேசலைன்னா நீங்க நன்றி உரை சொல்லி நீங்களே முடிக்கலாம். எழுத்தாளர் அல்லது சரண்யா வேற ஏதாவது விடுபட்ட செய்திகள், கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா அவங்க முடிச்சதுக்கு பிறகு நீங்க நன்றி உரை சொல்லி முடிச்சிடலாம் தோழர். ஒரே ஒரு சிறிய தகவல் மட்டும் விடுபட்டு, இந்த தொடர் வந்து குறுநில தலைவர்கள் என்ற தொடர் வந்து கிழக்கு பதிப்பகத்தினுடைய இணையதளத்துல தொடரா வந்தது. வார தொடர்களாக குறுநில தலைவர்கள் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு தொடரா வந்தது. சோ கிழக்கு பதிப்பகத்தோட இணையதளத்தினோட முகவரியை நான் நாற்கரம் குழுவில பதிவு பண்றேன். புத்தகங்கள் அதில் சொல்லப்படாத சில தகவல்களையும் சில தலைவர்களுடைய பெயர்களையும் சேர்த்து புத்தகமா பார்த்திபன் வெளியிட்டு இருக்கிறாரு. கிழக்கு பதிப்பகத்துல இதை இலவசமாவே படிச்சுக்கலாம். அந்த தகவல் சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். அந்த இணைப்பை பகிர்றேன், நண்பர்கள் படிக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி சரண்யா. பார்த்திபன் சார், நீங்க ஏதாச்சும் கருத்துக்கள் பகிர்றதுனா பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப இந்த நம்ம சரண்யா சொன்ன மாதிரி இந்த கிழக்கிலேயே படிக்கலாம்.
இப்ப அதுல இல்லாம ஒரு 5 தலைவர்கள் பத்தி நான் அதுல எழுதியிருக்கேன். மற்றபடி மேக்சிமம் எழுதியிருப்பேன். அப்புறம் சில கருத்துக்கள் வந்து எழுதும் போது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது சில கருத்துக்கள் மாறிடுச்சு. அதெல்லாம் புக்ல வந்து நான் திருத்திருக்கேன். மற்றபடி அடிப்படையான தகவல்கள்லாம் வந்து நம்ம கிழக்கு துறையில நம்ம படிக்கலாம். நன்றி நன்றி சார். அதாவது இந்த நிகழ்வு நமக்கு ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றை கொடுக்கிறது என்பதை விட அறியப்படாத சில பல தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண மக்களாக இருந்தவர்களும், அதாவது குறுநில தலைவர்களாக, அதாவது குழு தலைவர்களாக, இனத்தலைவர்களாக இருந்தவர்கள் எப்படி தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய மக்களுக்காகவும் என்னென்ன செயல்களை ஆற்றினார்கள். சிறிய தலைவர்கள் என்றாலும் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு செயலை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தரவுகளை எல்லாம் வைத்து நடுக்கற்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் போன்ற சான்றுகளை எல்லாம் வைத்து ஒரு ஆய்வு பணியை செய்து, கள ஆய்வு பணியை செய்து இந்த அருமையான ஒரு வரலாற்று புத்தகத்தை நமக்கு படைத்திருக்கக்கூடிய நூலாசிரியர் பார்த்திபன் அவர்களுக்கும், இந்த நூலினை சிறப்பாக அறிமுகம் செய்து எளிமையான முறையில் நாம் புரிந்து கொள்ளும்படி அறிமுகம் செய்த தோழமை சரண்யா அவர்களுக்கும், தொடர்ந்து நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்யும் இந்த நுழைவுலம் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாற்கரம் பதிப்பாளர் நல்லு தோழர் அவர்களுக்கும், சிறந்த புத்தகங்களை கண்டறிந்து அதை இங்கே நமக்கு அறிமுகம் செய்து வைக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் கோமதி சங்கர் அவர்களுக்கும், இதுகாரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்து வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு இணைந்திருந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நுழைவுலத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு சிறந்த புத்தகத்தோடு அடுத்த நுழைவுலம் அமர்வில் சந்திக்கலாம். ஒரு அறிவிப்பு சீனிவாசன், அந்த அறிவிப்போட முடிச்சிடலாம். அடுத்த நிகழ்வில் இருந்து நாம் முடிந்தால் 2 புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனை இருக்கு. 2 புத்தகங்களை இதே நேரத்துக்குள்ள, அப்போ பேச்சாளர் தன்னுடைய உரையினுடைய நேரத்தை குறைச்சிக்கிட்டு சுருக்கமாக பேசுவது போல அமைகிற. நம்ம 4 புத்தகங்கள்லாம் நுழைவுலத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நம்ம 2 வாரத்துக்கு ஒருக்க தான் நம்ம செய்யறதுனால வரும் வாரத்திலிருந்து 2 புத்தகங்களை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த முயற்சியை தொடங்குவோம் என்று அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நாற்கரம் நுழைவுலம். நன்றி, வணக்கம்.